எங்கள் நல்ல ஆண்டவரே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல காலை பொழுதுக்காக உமக்கு நன்றி சொல்லுகிறோம். கர்த்தாவே, இந்த நாள்ல நாங்கள் படிக்க வேண்டிய பாடத்தை எங்களுக்கு சொல்லிக் கொடுங்க. மாம்சத்தின் வார்த்தைகள் வேண்டாம், பரிசுத்தாவியானவரால் அங்கீகரிக்கப்பட்ட ஒப்பிடப்பட்ட வார்த்தைகள் மாத்திரம் வருவதாக எங்களோடு பேசும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே. இந்த காலவெளியில உங்க எல்லாரையும் பார்க்கிறது பெரிய சந்தோஷம். இந்த மாதம் அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்தியருக்கு எழுதின நிருபத்தை உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்ளும்படியாக ஏற்கனவே போன மாதமே இதை நம்ம பிளான் பண்ணோம். ஆனா அது நடக்காம போயிருச்சு. ஆகவே இந்த நாள்ல அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்தியருக்கு எழுதின நிருபத்தை நாம் பார்க்கலாம். முதலாவதாக இந்த கொரிந்தியருக்கு எழுதின நிருபத்தை எழுதினவர் அப்போஸ்தலனாகிய பவுல். 1 கொரிந்தியர் 1 அதிகாரம் 1-2 வசனங்களை வாசிக்கலாம். தேவனுடைய சித்தத்தினாலே இயேசு கிறிஸ்துவின் அப்போஸ்தலனாகும்படிக்கு அவளை அழைக்கப்பட்டவனாகிய பவுலும் சகோதரனாகிய சொஸ்தனேயும் எங்க கொரிந்துவிலே கிறிஸ்து இயேசுக்குள் பரிசுத்தமாக்கப்பட்டவர்களாயும் பரிசுத்தவான்களாகும்படி அழைக்கப்பட்டவர்களுமாயிருக்கிற தேவனுடைய சபைக்கும் எங்களுக்கும் தங்களுக்கும் ஆண்டவராய் இருக்கிற நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை எங்கும் தொழுது கொள்ளுகிற அனைவருக்கும் எழுதுகிறதாவது. 3 வசனம் எல்லாம் சேர்ந்து வாசித்திடலாம். நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் உண்டாவதாக. ஓகே, இந்த 3 வசனம் மிக தெளிவா இது யார் கொடுக்கிற சல்யூட்டேஷன்? வழக்கமா இப்படிப்பட்ட ஒரு வந்தனத்தை யார் செலுத்துவாங்க? பவுலின் 13 நிருபங்களிலும் இப்படி இருக்கிறதை நம்மால பார்க்க முடியும். நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானம் உண்டாவதாக. இந்த பாடத்தை ஆரம்பிச்சப்போ உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? 5W1Hன்னு சொன்ன, அதாவது யார், என்ன, எப்பொழுது, எங்கே, ஏன்னு நம்ம எந்த பகுதியை படிச்சாலும் ஒரு 6 கேள்வியை போட்டு பார்க்கணும்னு சொன்ன ஞாபகம் இருக்கா? மறந்துட்டீங்களா? இருக்கணும். சரி, அதன் அடிப்படையில யார் எழுதினது அப்படின்னு பார்க்கும் பொழுது மிக தெளிவாக இந்த நிருபத்தை அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதியிருக்கார். பவுல் 3 வகையா நிருபங்களை எழுதியிருக்கார். 1 சபைகளுக்கு, 2வது உடன் ஊழியக்காரருக்கு, 3வது நண்பனும் மூப்பனுமாகிய ஒருவருக்கு. திரும்பவும் சொல்றேன், சபைகளுக்கு, 2வது உடன் ஊழியர்களுக்கு, 3வது நண்பனும் மூப்பனுமானவன். ஓகே, நண்பனும் மூப்பனுமானவன் பிலோமோன், பாஸ்டர் இல்ல. பவுலுக்கு பொருளாதார ரீதியா உதவி செய்தவர், பவுலின் ஊழியத்தால் ரட்சிக்கப்பட்டவர், பவுலின் சிநேகிதர், தன் வீட்டிலே சபை கூடும்படியாக அனுமதித்திருந்தவர். அந்த சபைக்கு அவர் தான் மூப்பர். தன்னை தலைவராக காட்டிக் கொள்ளாதவர். யார் அவரு? பிலோமோன். அடுத்து பவுலுக்கு 2 உடன் ஊழியர்கள் வாய்த்தார்கள். ஒருத்தர் பேரு தீத்து, இன்னொருத்தர் பேரு தீமோத்தேயு. தீத்துவுக்கும் தீமோத்தேயுக்கும் எழுதின நிருபங்கள் உடன் ஊழியர்களுக்காக எழுதின நிருபங்கள். உடன் ஊழியர்களுக்காக எழுதின நிருபங்கள். ஆனா மற்ற எல்லாம் ரோமர், 1 கொரிந்தியர், 2 கொரிந்தியர், கலாத்தியர், எபேசியர், கொலோசியர், பிலிப்பியர், 1 தெசலோனிக்கேயர், 2 தெசலோனிக்கேயர், இத்தனை நிருபங்கள்
அவரு சபைகளுக்கு எழுதினது. யாருக்கு எழுதினது? சபைகள். இன்றைக்கு நாம தியானிக்க போகுது அப்படிப்பட்ட சபைகளில் ஒன்றாகிய கொரிந்து சபை. சரி, கொரிந்து பட்டணத்தை குறித்து உங்களுக்கு சில தகவல்களை முதலாவது சொன்னா அது பிரயோஜனமா இருக்கும் என்று நான் நம்புகிறேன். கொரிந்து பட்டணம் ரோம அரசாட்சிக்கு உட்பட்ட பிரசித்தி பெற்ற ஒரு கிரேக்க பட்டணம். பிரசித்தி பெற்ற ஒரு கிரேக்க பட்டணம். கிரேக்க பாஷையில நிறைய காரியங்கள் இந்த பட்டணத்தை சுற்றி இருக்கிறது. இந்த பட்டணத்துக்கென்று சில தனி சிறப்புகள் இருக்கிறது. கொரிந்து பட்டணத்துல ஒரு பெரிய பட்டணம் இது, துறைமுக பட்டணம் இது. கொரிந்து எப்படிப்பட்ட பட்டணம் சொல்லுங்க? துறைமுக பட்டணம். சென்னை மாதிரி. சென்னை கூட அவ்வளவு இல்லை, பாம்பே மாதிரி. கொரிந்து பட்டணம் எப்படிப்பட்ட பட்டணம் சொல்லுங்க? நம்ம பாம்பே மாதிரி. பாம்பேன்னு சொன்னா வேற ஒண்ணு கூட செழிப்பா இருக்காங்க. சரியா? சரி, அதுக்குள்ள அப்புறம் போலாம். ஃபர்ஸ்ட் இப்போ நான் போர்டு கேட்டேன். சரி, இருக்குதா? சரி, பிரேக்ல. ஓகே, ஃபர்ஸ்ட் செஷன் முடிஞ்சது. ஃபர்ஸ்ட் செஷன்ல முடிஞ்சதும் பார்த்துக்கலாம். இப்போ விட்டுருங்க. சரி, இப்ப என்னுடைய நான் காட்டுறேன் இந்த ஆக்ஷனை பார்த்துக்குங்க. இப்படி ஒரு கடல், இப்படி ஒரு கடல். 8ல நம்பர் 8 அப்படி நினைச்சுக்கங்களேன். மேல ஒரு கடல், கீழே இந்த 8 கூடுற இடம் இருக்குது பாரு, அங்க மட்டும் ஒரு பூமி, நிலப்பரப்பு. இந்த மேல கடல்ல இருந்து கீழே கடலுக்கு வரணும்னா இந்த 8 சுத்திட்டு இந்த பக்கம் வரணும். ஐரோப்பாக்கு போறதுக்கு, ஆப்பிரிக்காவுக்கு போறதுக்கு, ஆசியாவில் இருக்கிறவங்க இந்த 8 இப்படி சுத்திட்டு அப்படி போனோம். இந்த கடல்ல இருந்து அந்த கீழ்ப்பகுதியை சுத்தி அப்படி போனோம். இதனால அதுல இந்த கீழ்ப்பகுதி ஆபத்தான பகுதி. 10 கப்பல் போனா 1 தான் வெற்றிகரமா அந்த பக்கம் போய் சேரும், 9 ஆபத்துக்குள்ள சிக்கிக்கும். அப்ப என்ன பண்ணாங்க, இந்த ஒரு கப்பல் வழியா இந்த சரக்கு வந்ததும் இங்க ஒரு கொரிந்த் கெனால், இப்போ 19வது நூற்றாண்டுல, இன்னைக்கு அது இருக்குது, 19வது நூற்றாண்டுல அதை நோண்டிட்டாங்க. அப்போ தரை மார்க்கமா இந்த கப்பல்ல இருக்கிற சரக்குகளை வண்டியில, குதிரை வண்டியில பூட்டி அதை இழுத்துன்னு போய் இந்த பக்கம் இருக்கிற கப்பல்ல லோட் பண்ணுவாங்க. இப்படி ஒரு கப்பல் வரும், இப்படி சுத்தின்னு போறதுக்கு பதிலா இந்த கப்பல் இங்க நின்னுடும், இங்க இன்னொரு கப்பல் காத்துன்னு இருக்கும். இந்த கப்பல்ல இருந்து சரக்குகளை இறக்கி 4 மைல் தான் இப்படின்னு சுத்தின்னு போனா 90 நாள் ஆகும், 3 மாசம் ஆகும். 4 மைல், இந்த 4 மைல் தூரத்தை சரக்கு வாகனத்துல இழுத்துன்னு போய் இந்த கப்பல்ல சேர்த்துருவாங்க. 7ல இருந்து 10 நாள் ஆகும். அப்ப பெரும் பணக்காரர்கள் என்ன பண்ணுவாங்க, இந்த கப்பல்ல பயணிக்கும் போது அந்த கப்பலை கடல் ஆழத்துல நிறுத்திட்டு நங்கரம் போட்டுட்டு படகு வழியா கொரிந்துக்கு வந்துருவாங்க. அவங்க வேலைக்காரர்கள், மேனேஜருங்க, இவங்க இந்த சரக்குகளை மேற்பார்வையில அதுக்குன்னே ஆட்கள் இருப்பாங்க, நூற்றுக்கணக்கான ஆட்கள் இந்த சரக்குகளை வலிச்சுன்னு போய் அதுல சேர்க்கிறது. இதனால அங்க தொழில் வளர ஆரம்பிச்சிச்சு, வாணிபம் வளர ஆரம்பிச்சிச்சு, ஜனங்களுக்கு வேலை கிடைக்க ஆரம்பிச்சிச்சு, பொருளாதாரம் நிறைய புழங்க ஆரம்பிச்சிச்சு. சரி, இப்படி வந்தவங்க பெரும் பணக்காரர்கள் இல்லையா? கொரிந்து பட்டணத்துல எப்படி தரையில ஒரு பட்டணம், ஒரு மலை, மலை மேல அப்ரைட்டிஸ் என்கின்ற ஒரு காதல் தேவதைக்கு கோயில் இருந்தது. இதே மாதிரி எபேசு பட்டணத்துல யாரு? டயானா. இந்த பட்டணத்துல அப்ரைட்டிஸ் தேவதை. இந்த அம்மா காதல் தேவதை.
அதுக்கு ஒரு கோவில் இருந்துச்சு. ஏறத்தாழ 1000 ஆண் மற்றும் பெண் டெம்பிள் ப்ராஸ்டிடியூட்ஸ் இருந்தாங்க. காலையில எல்லாம் மேல போயிடுவாங்க, மலை மேல. சாயந்தரம் ஒரு 5 மணி போல மலையில இருந்து கீழே இறங்கி மலை மேல இருக்கும் பொழுது அந்த பூஜைக்கு வேண்டிய சாமான்களை வியாபாரம் செய்வாங்க, விற்பனை செய்வாங்க. அந்த அங்க தேவதாசிகள் கேள்விப்பட்டிருக்கீங்களா? நம்ம நாட்டுல இன்னைக்கும் இருக்கு. ஒரிசால ஜெகநாத் பூரியில இன்னைக்கும் இருக்கு. தமிழ்நாட்டுல கூட இருந்துச்சு, மதுரையில இருந்துச்சு, காஞ்சிபுரத்துல இருந்துச்சு, சிதம்பரத்துல இருந்துச்சு. தந்தை பெரியார், அறிஞர் அண்ணா போன்றவர்கள் எழும்பி அத முற்றுமா இல்லாம, சட்டப்படி இல்லாம ஒழிச்சிட்டாங்க. அதான் இவங்களுக்கு எல்லாம் கோபம். முருகன் மாநாடு எடுக்கிறவங்களுக்கு எல்லாம் அதான் கோபம். இந்த தீமையை ஒழிச்சாங்களே, அது அவங்களுக்கு பிடிக்கல. நிறைய பேர் மறிக்கிறீங்க, பிஜேபி காக்கிறீங்க, மறிக்குதுங்க. நான் உண்மை பேசினா எல்லாம் அடி பாக்குறீங்க. ஓகே, இவங்க யாரு அப்படின்னா, அங்க இருக்கக்கூடிய தீட்சிதர்களால் கர்ப்பமடைந்து அப்பா பேர் தெரியாம, அப்பா யாருன்னு அங்கீகரிக்க தெரியாம பிறக்கிற பிள்ளைகள். அவங்களுக்கு டெம்பிள் ப்ராஸ்டிடியூட்ஸ்னு பேர் வச்சாங்க, தேவதாசிகள் அப்படின்னு பேர் வச்சாங்க. நான் அவங்கள தப்பா சொல்லல. இப்ப இருக்கிறவங்கள நீங்க அப்ப நினைச்சுக்காதீங்க. கோயில் கிட்ட பூ எல்லாம் விற்பாங்கல்ல, இப்ப இருக்கிறவங்க இல்ல, நான் சொல்றது அப்போ அந்த தேவதாசிகள் இருந்த அந்த காலகட்டத்துல வெளியே பூ வித்துன்னு இருப்பாங்க. அவங்க இந்த பெரும் பணக்காரர்கள் பூ வாங்குற மாதிரி அவங்களோட பேசி மாலை வரல அங்க கோயிலே சுத்தின்னு இருப்பாங்க. இரவு வந்ததும் கீழே இவங்களும் இறங்கி வர்றவங்க, இவங்களும் இறங்கி வர்றவங்க. இரவெல்லாம் இந்த பணக்காரர்களுக்கு இந்த பெண்கள் தான் எல்லாத்துக்கும். ஒரு வாரம் 10 நாள் சரக்கெல்லாம் அங்க சேர்ற வரல இவருங்க கொரிந்துல என்ஜாய் பண்ணுவாருங்க. உலகத்தரம் வாய்ந்த திராட்சை ரசம் கிடைக்கும் எங்க கொரிந்து பட்டணத்துல. உலகத்தரம் வாய்ந்த திராட்சை ரசம் சொல்ல வேண்டுமா? இந்த ஒரு வாரம் 10 நாளுக்குள்ளெல்லாம் இவங்க சரக்குல அந்த கப்பலுக்கு வந்துடும். அதுல அந்த கப்பல் ஏறி அப்படி போயிடும், யூரோப்புக்கு போயிடுவாங்க, ஐரோப்பாவுக்கு போயிடுவாங்க. இப்படிப்பட்ட ஒரு பட்டணம் கொரிந்து பட்டணம். அப்போஸ்தலனாகிய பவுல் அடுத்து கொரிந்து பட்டணத்தின் ஒரு மூலையில இஸ்தாமியான ஒரு கிராமம். கொரிந்து பட்டணத்தின் எட்ஜ்ல இஸ்தாமியான ஒரு கிராமம். அந்த கிராமத்துல 2 வருஷத்துக்கு ஒரு முறை, இன்னைக்கு ஒலிம்பிக்ஸ் இருக்குது இல்ல, அது எங்க ஆரம்பமாச்சு? அத்தனை பட்டணத்துல, ஏதென்ஸ்ல, சிட்டி ஆஃப் ஏதென்ஸ்ல என்ன ஆரம்பமாச்சு? ஒலிம்பிக். அதுக்கு போட்டியா 2 வருஷத்துக்கு ஒரு முறை நடத்தப்பட்ட இன்னொரு போட்டி இஸ்தாமியன் கேம்ஸ், இஸ்தாமியா விளையாட்டு போட்டி 2 வருஷத்துக்கு ஒரு முறை நடக்கும். பவுல் எபேசு பட்டணத்திலையும் தங்கி இருந்து கூடாரங்களை செஞ்சு கொரிந்துல வித்தாரு. கொரிந்துலயும் 2வது மிஷனரி பயணத்துல 1.5 வருஷம் தங்கி இருக்கிறார் பவுல். நீங்க நான் ஆதாரம் இல்லாம எதுவும் பேச மாட்டேன் அப்படின்னு ரெகுலரா கிளாஸ்க்கு வந்த வாத்தியார் பாஸ்டர்களுக்கு தெரியும். புதுசா வந்தவங்க தான் மறைச்சு பாக்குவீங்க. 18ஆம் அதிகாரம் அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் வீட்டுக்கு போய் படிச்சுக்கோங்க. அங்க பவுல் தன்னுடைய 2வது மிஷனரி பயணத்துல எங்க இருந்தாருன்னு, கொரிந்து பட்டணத்துல இருந்தாருன்னு அங்க ஆதாரம் நமக்கு இருக்கிறது. சரி, இப்ப என்ன நடக்கிறது? பவுல் இந்த மாதிரியான ஒரு இடத்துக்கு வர்றாரு. இந்த போட்டி, விளையாட்டு போட்டி நடக்கிற இடத்துல நிறைய ஹோட்டலுங்க கிடையாது, தங்கும் விடுதிகள் கிடையாது. இந்த கிரவுடு கூட பாசிங் கிரவுடு. இந்த பெரும் பணக்காரர்கள் கூட இந்த கடற்கரை ஓரத்துல டென்ட் எடுத்துன்னு போயிட்டு அந்த ராத்திரி அங்க தங்கிட்டு
அதை அப்படியே விட்டு போயிடுவாங்க. யூனோ டைம் பாஸ்க்கு வந்தவங்க என்ன பண்ணுவாங்க? நான் சொல்றது புரியுதா? டைம் பாஸுக்கு வரவங்க அந்த ஒரு வாரம் அதை பயன்படுத்திட்டு அதை அப்படியே விட்டு போயிடுவாங்க. சோ அந்த டென்ட்டுங்களை தான் செஞ்சு பவுலடிகளார் வியாபாரம் பண்ணார். ஊழியத்துக்கு பாரமா இல்லாம ஆக்கிலா பிரிஸ்கில்லா கூட சேர்ந்து என்ன என்ன செஞ்சாரு? டென்ட் செஞ்சாரு. அதனால்தான் அவருக்கு டென்ட் மேக்கர்னு பேரு. கூடாரங்களை செய்து விற்பனை செய்தார் ஊழியத்துக்காக. சரி, பவுல் இங்க கொரிந்து பட்டணத்துல தங்கி இருந்த போது அவரு தன்னுடைய ஊழியத்தை ஆரம்பிச்சார். அநேகர் ரட்சிக்கப்பட்டார்கள். சபையும் உருவாயிருச்சு. ஆனா இந்த சபைக்கென்று சில தனிப்பட்ட தனித்தன்மைகள் இருக்கிறது. பவுல் தன்னுடைய முதல் மிஷனரி பயணத்துல இந்த சபையை உருவாக்கிட்டு கடந்து போயிட்டாரு. போயிட்ட பிறகு சில தகவல்கள் பவுலுக்கு சொல்றாங்க. ஐயா, நீர் உம்முடைய மிஷனரி பயணத்துல வந்து 1 வருஷத்துக்கும் அதிகமா அங்க தங்கி இருந்து பட்ட பிரயாசம் எல்லாம் வீணா போச்சு. இந்த சபையில ஏகப்பட்ட பிரச்சனைகள் வந்துருச்சு அப்படின்னு தகவல் சொல்றாங்க. உடனே பவுல் உட்கார்ந்து நிருபத்தை எழுதுகிறார். அந்த நிருபம் தான் அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்தியருக்கு எழுதின முதலாம் நிருபம். எந்த ஆண்டு? AD 50ஆம் ஆண்டு. AD 50, AD 50, AD 50ஆம் ஆண்டு. சரி, இந்த சபையினுடைய பிரச்சனை தான் என்ன அப்படின்னா, இந்த இவங்க நம்பிக்கை என்ன தெரியுமா? இவங்க வணங்குறது யார? காதல் தேவதைய. இவங்க வணங்குறது யார? சொல்லுங்க. காதல் தேவதைய. தனி மனித புகழ் இவர்களுக்கு பிடிக்கும். நம்ம பாஷையில சொல்லட்டுமா, சிலருக்கு தலை பிடிக்கும், சிலருக்கு தளபதி பிடிக்கும். புரியுதா? எந்த பக்கம் திரும்பினாலும் சினிமா நடிகர்கள் அவங்களுடைய ஹீரோ வர்ஷிப் இல்ல, எந்த பக்கம் திரும்பினாலும் பேனருக்கு பால் அபிஷேகம் பண்ற சமுதாயம் நம்ம சமுதாயம். எத்தனையோ லிட்டர் பாலை பீச்சி அடிச்சு பேனருக்கு பால் அபிஷேகம் பண்ற இளைஞர்கள் நம்ம இளைஞர்கள். ரொம்ப வருத்தத்துக்குரிய ஒரு இது இன்னைக்கு இங்க மட்டும் இல்ல, இப்படிப்பட்ட ஒன்று கொரிந்து பட்டணத்துல கூட இருந்துச்சு. அப்படிப்பட்டவர்கள். சரி, அங்க இன்னொன்னு வந்து ஞாபகத்துல வச்சுக்கோங்க, காம்ப்ரமைஸ். இந்த உலகத்தோடு ஒத்து போகிற ஒரு அமைப்பு. ஹைப்பர் கிரேஸ் தியாலஜி அப்படின்னா, கிருபை போதும், எதனா பண்ணலாம், ஆண்டவர் என்ன பண்ணிடுவாரு? மன்னிச்சிடுவார். ஓகே, உங்களுக்கு நான் சில விஷயங்களை சொல்றேன். ஃபர்ஸ்ட் மேலோட்டமா சொல்றேன், அப்புறம் வசனத்துக்குள்ள போலாம். திருவிருந்துல பாஸ்டர் என்ன பண்ணாரு? சின்னதா ஒரு கப்புல என்ன குத்தாரு? திராட்சை ரசம் குத்தாரு. சின்னதா குத்தாரு. ஒரு சின்ன பீஸ் பிரெட் குத்தாரு. இவனுங்க என்ன பண்ணானுங்க? அடுத்த ஞாயிற்றுக்கிழமை வாரம் கம்யூனியன்ல அடுத்த ஞாயிற்றுக்கிழமை என்ன பண்ணானுங்க? அவரு நான் கொஞ்சோண்டு கொடுக்குறாரு. எல்லாம் இடுப்புல கோட்டரை சோரின்னு வந்துட்டானுங்க. சர்ச்சுக்குள்ள வந்தானுங்க, சைட் டிஷ் பிரிச்சானுங்க. நான் உங்களுக்கு ஒப்புவித்ததை கத்தரிடத்தில் பெற்றுக்கொண்டேன், என்னவெனில் கத்தராகிய இயேசு தாம் காட்டி கொடுக்கப்பட்ட அன்று ராத்திரியிலே அப்பத்தை ஏன் எழுதினாரு? கொரிந்து. வேற எந்த சபைக்கும் எழுதல, கொரிந்துக்கு மட்டும் ஏன் எழுதினாரு? திருவிருந்தைய அசுசிப்படுத்தினாங்க இவனுங்க. புரிஞ்சுச்சா? பணக்காரன் என்ன பண்ணுவான்? சர்ச்சு முடிஞ்சிச்சு, மச்சான் வா உக்காடினு அப்படியே ரவுண்டா 5 பேர் உட்காருவானுங்க. சரக்கெல்லாம் பிரிச்சு வைக்குவாங்க, அவங்க பொறிச்சுன்னு வந்ததெல்லாம் பிரிச்சு வைக்குவாங்க, எல்லாத்தையும் சந்தோஷமா சாப்பிடுவாங்க. ஏழைப்பட்டவங்க என்ன பண்ணுவாங்க? ஒரு மூலையில இருந்து வேடிக்கை பார்க்குவாங்க. இந்த தகவல் பவுலுக்கு போச்சு. டேய், சாப்பிட்ற வந்தப்ப எங்க போய் சாப்பிடுங்க? உங்க வீட்டுல சாப்பிடுங்க, இது சாப்பிட்றதுக்கான இடம் இல்லை. ஏதிக்கிறாரா? எந்த சபைக்கு மட்டும்? கொரிந்து சபைக்கு மட்டும். இப்ப புரியுதா ஏன் இந்த சபைக்கு எழுதினாருன்னு? பெண்கள் சபையில பேசக்கூடாது. எந்த சபைக்கு எழுதினாரு சொல்லுங்க? வேற எந்த சபைக்கும் எழுதல. எதுக்கு மட்டும் எழுதினாரு? கொரிந்துக்கு மட்டும். இது ரொம்ப நாளா, கிட்டத்தட்ட 19 நூற்றாண்டா டிபேட்டாவே இருந்துச்சு.
இப்பதான் 20வது நூற்றாண்டுல தான் சிஎஸ்ஐ மற்றும் மெயின்லைன் சபைகள்ல கூட பெண்கள் ஊழியக்காரிகளாக ஐயரம்மாங்களாக நியமிச்சாங்க. ஏன் அந்த ஒரு வசனம் தடையா இருந்துச்சு, பெண்கள் சபையிலே பேசக்கூடாதுன்னு. என்னத்துக்கு இது வந்துச்சு அப்படின்னா, இந்த டெம்பிள் ப்ராஸ்டிடியூஷன், விபச்சாரத்துல ஈடுபட்டு கொண்டிருந்தாங்க பாருங்க லேடிஸ், அவங்க சிலர் ரட்சிக்கப்பட்டாங்க. அவங்களுக்குன்னு சில கலைகள் தெரியும். பரதநாட்டியம் ஆடுவாங்க, டான்ஸ் ஆடுவாங்க, கிளப் டான்ஸ் ஆடுவாங்க, புரியுதா? அரை குறையா ட்ரெஸ் போட்டு நிற்பாங்க. இப்ப அவங்க ரசிக்கப்பட்டாங்க. இந்த சுவிசேஷத்தை எப்படி புரிஞ்சுக்கிட்டு எப்படின்னாக்கலாம் நம்ம பிரச்சனை இல்லை, ஆண்டவர் நம்மள என்ன பண்ணிட்டாரு, மன்னிச்சுட்டாரு. சர்ச்சு பாஸ்டர்ங்க பார்த்தாங்க, யூப்ல வர்ஷிப் போட்டாங்க, ஜன கூட்டம் நிரம்பி வழிஞ்சிச்சு சர்ச்சுக்குள்ள. இவங்க சர்ச்சில் என்ன பண்ணாங்க, என்னத்த இவங்க ஆராதிச்ச ஆராதனைய பார்த்தாங்களா ஜனங்க? என்னத்த பார்த்திருப்பாங்க சொல்லுங்க, என்னத்த பார்த்திருப்பாங்க? டான்ஸ் மட்டுமா? அரை கொடை ஆடை. பவுல் சொன்னாரு, மரியாதையா முக்காடு போடு, தேவதூதனே ஸ்லிப் ஆயிடுவான். வேற எந்த சர்ச்சுக்கும் சொல்ல, எங்க மட்டும். புரியுதா நான் சொல்றது? எதுனா புரியுதா? சிஸ்டருங்க பக்கம் வேணாம், இந்த பக்கம் கோமக்காரங்க எல்லாரும் புரியுதா? ஏன் அங்க மட்டும் எழுதினார்னா, அங்க இந்த பிராக்டிஸ் இருந்துச்சு. இப்ப பேசாத இருங்க, இப்ப நான் பேசுற நேரம். இன்னொன்னு இப்ப நான் பேசுற நேரம், இப்ப நான் இதுதான் பிரச்சனையே. இதுதான் பிரச்சனையே. ஒரு 5 நிமிஷம் என்னால உங்களை கண்ட்ரோலா வச்சுக்க முடியல பாரு. ஓகே சரி, நம்ம வரலாம். அதுக்கு வர அது எப்படி நான் அதை சொல்லாம போயிடுவேன். உங்களுக்கு இயேசுநாதருடைய ஊழியத்திலே சம பங்கு உண்டு. என்னுடைய உங்க கேள்விக்கு பதில் கிடைச்சிருச்சு. யூ ஹாவ் ஈக்குவல் ஷேர். இயேசுநாதருடைய ஊழியத்துல உங்களுக்கு என்ன உண்டு? சம பங்கு உண்டு. ஆனா யார் எதை செய்யணும்னு ஒரு வரையறை இருக்கிறது. ஆண்கள் மட்டும் செய்யற வேலைங்க சிலது இருக்கிறது, பெண்கள் மட்டும் செய்யற வேலைங்க சிலது இருக்கிறது. ஆண் செய்யற வேலையை பெண் செய்யக்கூடாது, பெண் செய்யற வேலையை ஆண் செய்யக்கூடாது. ஆண் போடுற ட்ரெஸ் பெண் போடக்கூடாது, பெண் போடுற ட்ரெஸ் ஆண் போடக்கூடாது. கண்ணுக்கு மையிட்டு நம்மிலே நீங்க ஸ்டார்ட் பண்றதுனால சொல்றேன், நம்மிலே அழகானவைகளுக்கு அலங்காரம் தேவையில்லை. என்ன பாருங்க, என்ன என்ன நீங்க தேய்ச்சா கூட ஒன்னும் கையில ஒட்டாது, அப்படியே ஃப்ரெஷ் மூஞ்சி. இது ஆர்டிபிஷியல் எதுவுமே இல்லை இதுல. என்னயா ஒன்னும் இல்ல இதுல, ஒன்னும் இல்ல இதுல. சரியா? நம்ம என்ன பண்றோம் லேடிஸ், நீங்கெல்லாம் இல்ல, நான் வெளியே மேக்கப். நம்மிலே அவலட்சணமானவைகளுக்கு தான் அலங்காரம் தேவைப்படுது. முடிய பின்னின்னு இருக்கக்கூடாதுன்னு பவுல் எந்த சபைக்கு மட்டும் எழுதினாரு? புரியுதா ரீசன்? என்ன காரணம்னு புரியுதா? சரி, ஒரு ஒரு இப்படி செய்யக்கூடாது. ஆனா செய்ய ஒன்னும் வல்கரா எதுவும் செய்ய போறது இல்லை. பைபிள்ல ஜேசபேல், நான் நிக்கிற பொசிஷன் பாருங்க. வாசலுக்கு வெளியே 3 பிரதானிகள், மேல் மாடி, முதல் மாடி 15-20 அடி உயரமா இருக்கும். நம்மளுக்கு மாதிரி இல்லை, உயரமா இருக்கும். இப்படி சாஞ்சி கண்ணுக்கு மையிட்டு தன் கூந்தலை முன்னால போட்டு அதை பின்னிக்கின்னு ஜேசபேல் தன் புருஷன் இல்லாத நேரத்துல 3 பிரதானிகளோடு பேசிக்கொண்டு இருக்கிறாள். எதுவும் வந்தான், யார் என்னிடத்துல இருந்து 3 பேர் எட்டி பார்த்தாங்க, தள்ளுங்கடா அவ்வளோ. ரைட்? அது அப்படியே குருந்து பெண்களுக்கு நீங்க எத்தனை பேர் அதை அப்படியே கற்பனை பண்ணிக்கணும். அதுதான் நடந்துச்சு சபையில். பவுல் பார்த்தாரு, அம்மா நீங்க முன்னாலேயே வராதீங்க, அங்கே இருங்க. உங்களுக்கு எதனா டவுட் வந்தா கூட சர்ச் முடிஞ்ச பிறகு உங்க வீட்டுக்காரங்க எங்க தான் உட்காந்துக்கிறாங்க, வீட்டுல போய் அவங்க கிட்ட டவுட் கேட்டுக்கோங்க, இங்க விட்டுருங்கன்னாரு. சரியா? பெண்கள் சபையில பேசக்கூடாதுன்ற பிரச்சனை வந்தது அங்கதான். ஆனா இவங்க கேள்விக்கு நான் பதில் சொல்லணும். முறையா வேதத்தை படிச்சு பட்டம் பெற்று
சபையால் அங்கீகரிக்கப்பட்ட ஊழியக்காரியா, ஒரு சபைக்கு தலைவியாய் நீங்கள் எந்த தங்கு தடையுமின்றி சபையை நிர்வகிக்கலாம். ஆனால் ஆனால் நெருப்பின் மேல நடக்கிற பயணம் அது. You will be walking on fire. நெருப்பின் மேல் நடக்கிற பயணம் சுலபம் இல்லை. பாஸ்டர்களுக்கே சுலபம் இல்லை, ஆண்களுக்கே கஷ்டமா இருக்கு. உங்களுக்கு உங்க மினிஸ்ட்ரியை தெரிந்து கொள்ளும் பொழுது மிக கவனமாய் நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். என்னோட ஆலோசனை, பாஸ்டர் அம்மாங்க வரக்கூடாது, பிரசங்கம் பண்ணக்கூடாதுன்னாலும் நான் சொல்லல. ஆனா அங்க அது ஒரு ஆபத்தான ஒரு இடம். இது ரொம்ப வல்னரபிள் பிளேஸ். இந்த குறுந்த சபை கான்டெக்ட்ல மட்டும்தான், வேற எந்த சபைக்கும் இந்த பிரச்சனையே இல்லை. வேற எந்த சபையிலும் இந்த பிரச்சனை இல்லை. அங்கெல்லாம் ஒழுக்கமாய் எல்லாம் ஒழுங்கா நடந்துச்சு. கலாத்தியர் குறித்து மாம்சத்தின் கிரிகளை குறித்து எழுதுகிறார். கலாத்தியர்ல ஆவியின் கண்ணியை குறித்து எழுதுகிறார். ஆனா பிரச்சனை அட்ரஸ் பண்ணல. இந்த சபையில இந்த பிரச்சனை இருக்குதுன்னு சொல்ல, ஆனா இங்க இந்த சபையில இந்த பிரச்சனை இருக்கிறதுன்னு அந்த பிரச்சனையை அட்ரஸ் பண்ற. சரி, இப்படி நிறைய சொல்லிக்கிட்டு போலாம். உயிர் தெழுதல் இல்லைன்னு போட்டாங்க. இது எருசலேம்ல இருந்து வந்த சில சகோதரர் போயிட்டு என்ன சொல்லிட்டாங்க, உயிர் தெழுதல் இல்லைன்ட்டாங்க. அப்போ உயிர் தெழுதல் இருக்குதுன்னு சொல்லணும். அத்தை எழுதுறாரு. அன்புன்ற வார்த்தைக்கு காமத்தோடு சேர்ந்த காதலை அட்ரஸ் பண்ணிட்டாங்க. ஏன்னா இவங்களுடைய பழைய குலதெய்வ வழிபாடு யார வணங்கின்னு இருந்தாங்க சொல்லுங்க? காதல் தேவதையை வணங்கின்னு இருந்தாங்களா? சோ அன்புன்னதான் இவன் பார்வையில ஒண்ணுதான், காமத்தோடு கூடிய உறவு. அதுதான் அன்பு அவனுக்கு. அது இல்லைன்னு ஒரு அதிகாரத்தை அப்படியே செப்பரேட் பண்ணி 13ஆம் அதிகாரத்தை எழுதினார். 13ஆம் அதிகாரத்துக்கு என்ன தலைப்பு சொல்லுங்க? அன்பு தான். ஆனா என்ன மாதிரியான அன்பு? அந்த 13ஆம் அதிகாரம் முழுசா படிச்சு பாருங்க. ஒரு பிசுறு கூட, ஒரு சின்ன துளி அளவு கூட தவறான உறவை குறித்த அது எதுவுமே இருக்காது. பியூர்லி காட்ஸ் லவ். ஆண்டவருடைய அன்பு எப்படிப்பட்டதா இருக்கும் அப்படிங்கிறத பத்தி எழுதியிருப்பார். புரியுதா? ஏன் பவுல் இந்த புத்தகத்தை எழுதினார்ன்றதுக்கான பின்னணிய சொல்லிட்டு சரிதானா? யாரு எழுதுனாங்க, எப்ப எழுதுனாங்க, யாருக்கு எழுதுனாங்க, கான்டெக்ஸ்ட் என்ன, எல்லாத்தையும் படிச்சுட்டோம். இப்போ ஃபர்ஸ்ட் நான் கொஞ்சம் லே அவுட் சொல்லிடுறேன், பிளான். இந்த 15 அதிகாரம் எப்படி இருக்குதுன்னு சொல்லிடுறேன். அதை பிறகு 5 தலைப்பு இன்னைக்கு படிச்சு முடிக்க பிரயாசப்படலாம். சரிதானா? முதலாவதாக நீங்க இதை வரிசையா எழுதிக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு பிரயோஜனமா இருக்கும் என்று நான் நம்புகிறேன். ரொம்ப சிரமப்பட்டு இதை நான் போன் பார்க்கல, நோட்ஸ் பார்த்துக்கிறேன். ஓகே, முதல் அதிகாரத்திலிருந்து 4ஆம் அதிகாரம் வரை சபையில பிரிவினை இருந்தது. 1ஆம் அதிகாரத்திலிருந்து 4ஆம் அதிகாரம் வரை சபையிலே பிரிவினை இருந்ததால் ஒரு மனதை குறித்து எழுதுகிறார். 1ஆம் அதிகாரத்திலிருந்து 4ஆம் அதிகாரம் வரையிலும் யூனிட்டி பத்தி சொல்லுங்க. 1ஆம் அதிகாரத்திலிருந்து 4ஆம் அதிகாரம் வரை எதை பத்தி? ஒரு மனதை பத்தி எழுதுறார். ஏன்னா சபைக்குள்ள என்ன இருந்துச்சு? பிரிவினை இருந்துச்சு. 5ஆம் அதிகாரத்திலிருந்து 7ஆம் அதிகாரம் வரையில பால் உறவை குறித்து எழுதுகிறார், செக்ஸ் குறித்து எழுதுகிறார். 5லிருந்து 7 வரை காம உறவு தவறு, அது தேவனுக்கு ஏற்றது அல்ல, உண்மையான உறவு வேற அப்படின்னு எழுதுகிறார். எதுல இருந்து எது வரையிலும்? 5லிருந்து 7 வரை. 8லிருந்து 10 வரை சாப்பிடுற சாப்பாடை குறித்து, பெருந்தீனியை குறித்து. 8லிருந்து 10 வரை
எதை குறித்து எழுதுறாருன்னா உணவை குறித்து, சாப்பாடை குறித்து, சரியா சொல்லணும்னா பெருந்தீனியை குறித்து, அதுலயும் குறிப்பா விக்கிரகங்களுக்கு படைக்கப்பட்டதை குறித்து. பன்னிக்கறி சாப்பிடலாமா வேணவா? இல்ல, அப்படியெல்லாம் விக்கிரகங்களுக்கு படைத்ததை குறித்து, உணவு பழக்க வழக்கத்தை குறித்து 8 to 10 வரை சொல்லுங்க. உணவு பழக்க வழக்கத்தை குறித்து 11 to 14 வரை கூடுகையை குறித்து, கேதரிங், கூடுகை. 11ஆம் அதிகாரத்திலிருந்து 14ஆம் அதிகாரம் வரை கூடுகை குறித்து. 15ஆம் அதிகாரத்துல உயிர்த்தெழுதலை குறித்து. 15ஆம் அதிகாரத்துல உயிர்த்தெழுதலை குறித்து. திரும்பவும் ஒரு வாட்டி சொல்லிட்டுமா? 1 to 4 வரை சபையில இருக்கக்கூடிய பிரிவினை, பிரச்சனை. ஆகவே அங்க என்ன வேணும்? ஒரு மனம் வேணும்னு எழுதியிருக்காரு. அடுத்து 5 to 7 வரை பால் உறவை குறித்து. 8 to 10 வரை உணவு பழக்க வழக்கங்கள், அல்லது விக்கிரகத்துக்கு படைச்சதை சாப்பிடலாமா சாப்பிடக்கூடாதா, அது சம்பந்தமான உபதேசம். அடுத்து 11 to 14 வரை சபை கூடுகைகளை குறித்து. சபை கூடுகை கூட வச்சுக்கோங்களேன். கூடுகை ஃபெல்லோஷிப் கூடி வரும் பொழுது எப்படி நடந்து கொள்ள வேண்டும். 15ஆம் அதிகாரத்துக்கு வரும் பொழுது உயிர்த்தெழுதலை குறித்து. 16ஆம் அதிகாரம் முடிவுரை. 16ஆம் அதிகாரம் முடிவுரை. இப்படித்தான் 1 கொரிந்தியரின் புத்தகம் வடிவமைக்கப்பட்டிருக்கிறது. வழக்கமா கேஜிஎஃப்ல நடத்திட்டு இங்க வந்து நடத்துவேன். இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் இங்க நடத்திட்டு போய் திரும்பி கேஜிஎஃப்ல நடத்த போறேன். அங்க என்னன்னா, இங்க 3 hour படிக்கிறது, அங்க 3 நாள் படிக்குவோம். அதான் வித்தியாசம். இங்க வெறும் 3 hour படிக்கிறத அங்க 3 நாள் படிப்போம். ஓகே, சரி. அடுத்து 12ஆம் வசனத்து 1ஆம் அதிகாரம் 12. இப்போ தலைப்பு எழுதிக்கங்க. இது அவுட்லைன். இப்போ புதுசா தலைப்பு எழுதிக்கங்க. அது என்னன்னா, சபை பிரிவினையும் பவுலின் ஆலோசனையும். சபையில் இருக்கக்கூடிய பிரிவினைகளும் பவுலின் ஆலோசனையும். ஒவ்வொரு இந்த 4 அதிகாரத்துல பிரச்சனை, அங்க இருக்கிற பிரச்சனை, அதுக்கு பவுல் சொல்ற தீர்வு. இப்படித்தான் படிக்க போறோம். இந்த புக்கை எப்படி படிக்க போறோம்? பிரச்சனை, பவுல் சொல்லுகிற தீர்வு. சரி, பிரச்சனை 12ஆம் வசனத்தை வாசிக்கலாம். 1:12. உங்களில் சிலர் நான் பவுலை சேர்ந்தவன் என்றும், நான் அப்பல்லோவை சேர்ந்தவன் என்றும், நான் கேபாவை சேர்ந்தவன் என்றும், நான் சொல்லுகிறபடியால், நான் கிறிஸ்துவை சேர்ந்தவன் என்றும் சொல்லுகிறபடியால் நான் இப்படி சொல்லுகிறேன். கிறிஸ்து பிரிந்திருக்கிறாரா? பவுலா? ஓகே ஓகே ஓகே, கவனிங்க. என்ன நடந்துச்சு என்றால், ஹலோ செக். என்ன நடந்துச்சுன்னு கேட்டீங்கன்னா, அப்போஸ்தலனாகிய பவுல் போயிட்டு இந்த ஊழியத்தை ஆரம்பிச்சிட்டாரு. எந்த பட்டணத்துல? கொரிந்து பட்டணத்துல. எல்லாம் நல்லா போயின்னு இருந்துச்சு. மிஷனரி பயணத்தை தொடர்ந்துட்டாரு. இப்போ அந்த இடத்துக்கு அப்போலோன்னு ஒருத்தன் போறான். யார் இந்த அப்போலோ? அப்போலோ யோவான் ஸ்நானகனின் சீஷன். அப்போலோ யாரு? சரி, இந்த ஒரு வசனத்தை நம்ம நிறைய முறை, நான் பவுலை சேர்ந்தவன், அப்போலோவை சேர்ந்தவன். யார் இந்த அப்போலோ அப்படின்னு கேள்வி நிறைய பேருக்கு. உங்களுக்கு ஒருவேளை தெரிஞ்சிருக்கும், ஒருத்தர் 2 பேருக்கு தெரியாது இருக்கும். அவங்களுக்காக சொல்றேன். தெரிஞ்சவங்க எல்லாம் இன்னொரு முறை கேட்டுக்கோங்க, பரவாயில்ல.
அப்போல்லோ யாருன்னா யோவாஸ்நானகனின் சீஷன். யோவாஸ்நானகனின் எல்லா சீஷரும் இயேசுநாதருடைய சீஷர் ஆயிட்டாங்க, ஒரு சிலரை தவிர. அதுல மிஸ் ஆயிட்டவன் யாருன்னா, இயேசுநாதருக்கு சீடன் ஆகாமல் மிஸ் ஆயிட்டது யாருன்னா அப்போல்லோ. இவன் வார்த்தையில் வல்லவன், சூப்பரா பிரசங்கம் பண்ணுவான், நல்லா பேசுவான், யோவானின் உபதேசத்தை அப்படியே போதிச்சுன்னு இருந்தான். யோவானின் உபதேசம் என்ன? மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனிகளை கொடுங்கள், இத பேசிட்டு இருந்தான். இப்போ இவனை குறித்து ஒரு வாக்குவாதம் கூட வருது, இந்த அப்போல்லோவை குறித்து ஒரு வாக்குவாதம் கூட வருது. நம்மள சேராத அப்போல்லோ இப்படி பண்ணிட்டு இருக்கிறான்னு அதை பத்தி எல்லாம் ரொம்ப பெருசா என்ன பண்ணிக்காதீங்க, பெருசு படுத்துக்காதீங்க, அது இஷ்யூ இல்லை, அது பிரச்சனை இல்லை அப்படின்னு பவுலே கடந்து போறாரு. ஆனா இந்த அப்போல்லோ பவுலை சந்தித்த பிறகு பரிசுத்தாவை பெற்றுக்கொள்ளுகிறான். அது வரையில பேதுருவையும் பவுலையும் சந்திக்கிறதுக்கு முன்னால இவன் யோவான்ஸ்நானகனின் சீஷனாகவே இருந்துட்டான். யாரோட சீஷனா இருந்துட்டான்? யோவான்ஸ்நானகனின் சீஷனாவே இருந்துட்டான். ஆனா பேதுருவை சந்தித்த பிறகு பரிசுத்தாவை பெற்றுக்கொண்டான். இப்ப இவன் போனதும், இவன் அந்த பட்டணத்துக்குள்ள போனதும், பவுல் ஒரு கற்பனையா வச்சுக்க, 80 வயசுக்காரு, ஒரு வயசானவர், அவர் எப்படி பிரசங்கம் பண்ணுவாரு? அப்போல்லோ ஒரு 40 வயசுக்காரன், சும்மா டைனமிக் பிரீச்சர். நான் சொல்றது புரியுதா? யாரு? அப்போல்லோ. பாதி பேர் யார் பின்னால போயிட்டாங்க? அப்போல்லோ பின்ன போயிட்டாங்க. இது 2 பேர் எப்படின்னாக்கா, 3ஆவது ஒருத்தர் வந்தாரு, கொரிந்துல ஊழியம் நல்லா போதாமே, நம்ம கூட கொஞ்சம் விசிட் பண்ணலான்ட்டு யார் போயிட்டாருன்னா கேபா போயிட்டாரு. கேபா யாரு? பேதுரு போயிட்டார். இப்ப நிறைய பேரு பேதுரு யாருன்னா அற்புத சுகமளிக்கும் ஊழியக்காரர், ஹீலிங் பிரீச்சர். ஹீலிங் பிரீச்சர் தெரியாது உங்களுக்கு? டிஜே சையா மாதிரி. யாரு? ஒரு பிரசங்கத்துல 3000, ஒரு பிரசங்கத்துல 5000. யாரு? பேதுரு. இப்ப நிறைய பேர் என்ன பண்ணிட்டாங்க, யார் பின்னால போயிட்டாங்க? பேதுரு பின்னால. ஒரு கூட்டம் பவுல் பின்னால, ஒரு கூட்டம் அப்போல்லோ பின்னால, இன்னொரு கூட்டம் கேபா பின்னால. இதுல ஒயிட் அண்ட் ஒயிட் சிலர் என்ன மாதிரி, பவுலும் இல்ல, கேபாவும் இல்ல, அப்போல்லோவும் இல்ல, நான் கிறிஸ்துவை பின்பற்றுகிறேன், ஒன்லி ஜீசஸ், ஜீசஸ் ஒன்லி. நான் இப்பகிற ஒன்லி ஜீசஸ் சொல்ல, அங்க பைபிள் இருக்கிற ஒன்லி ஜீசஸ் சொல்லுங்க. இங்க அந்த சபையை சேர்ந்து யாருன்னா இருந்தா என் மேல கோச்சுக்காதீங்க, நான் நாங்க கருத்து, நீங்க பிடிச்சது கரெக்ட், அதுலயே போங்க, உண்மையா போங்க, பரலோகத்துக்கு போக முடியாது, பரிசுத்தமாய் போங்க, முடிஞ்சிச்சு. நம்ம டாக்டரின் பத்தி இங்க முதல் கிளாஸ்ல இருந்து லாஸ்ட் கிளாஸ் வரலாம் என்ன பேச மாட்டோம், டாக்டரின் பத்தி பேசவே மாட்டோம். சரி, நான் கிறிஸ்துவை சேர்ந்தவன் ஒரு கூட்டம். இந்த 4 கூட்டம் பிரிஞ்சிருக்கிறது, ஒரு குடும்பம் 4ஆ பிரிஞ்சிருக்கு. பவுல் பார்த்தாரு, கிறிஸ்து பிரிந்து இருக்கிறாரா? பவுலா உங்களுக்காக சிலுவையில் அறையப்பட்டான், பவுலின் நாமத்தினாலேயா ஞானஸ்நானம் பெற்றீர்கள், என் நாமத்தினாலே ஞானஸ்நானம் கொடுத்தேன் என்று ஒருவனும் சொல்லாதபடிக்கு நான் கிறிஸ்துவுக்கும் காயுக்குமே அன்றி உங்களில் வேறொருவனுக்கும் ஞானஸ்நானம் கொடுக்கவில்லை, இதற்காகவே தேவனை ஸ்தோத்திரிக்கிறேன். ஸ்தேவானின் வீட்டாருக்கு நான் ஞானஸ்நானம் கொடுத்ததுண்டு, இதுவும் அல்லாமல் இன்னும் யாருக்காவது ஞானஸ்நானம் கொடுத்தேனோ இல்லையோ தெரிய. ஞானஸ்நானம் கொடுக்க கிறிஸ்து என்னை அனுப்பவில்லை, சுவிசேஷத்தை பிரசங்கிக்கவே என்னை அனுப்பினார். கிறிஸ்துவின் சிலுவை வீணாய் போகாதபடிக்கு சாதுரிய ஞானம் இல்லாமல் பிரசங்கிக்கவே அனுப்பினார். இது ரொம்ப முக்கியம். சாதுரிய ஞானத்தினால நம்ம பிரசங்கிக்க விரும்புகிறோம். எப்படி? வடிவேலா மாறிடுறது, சிவாஜி கணேசனா மாறிடுறது, பாஸ்டர் எம்ஜிஆரா மாறிடுறது. மக்களை என்ன பண்றதுக்காக? அது ரட்சிப்புக்குள்ள ஒருத்தனை நடத்துறது. ரட்சிப்புக்கு அது ஏதுவா இருக்காது. சாதுரிய ஞானத்தினால நான் பிரசங்கம் பண்ண கூடாதுன்னு கர்த்தர் என்ன சொல்லி அனுப்பி இருக்கிறார். அவர்களே சொல்றாரு.
பட் நம்மளுக்கு ஸ்கில் இங்க கண்டுபிடிச்சிக்கிறோம், தெரிஞ்சுக்க விரும்புறோம். ஆமா தானே? 6 மாதத்தில் சபையை வளர்ப்பது எப்படி? 6 மாதத்தில் 100 ஆத்துமாக்களை சேர்ப்பது எப்படி? ஒரு கான்ஃபரன்ஸ் நடக்குதான், அட்மிஷன் ஃபீஸ் 10,000 ரூபாய். சென்னையில எல்லாருக்கும் சொல்லிடணும். 6 மாசத்துல சபையில 100 பேரை சேர்ப்பது எப்படி? 10,000 ரூபாய் ஃபீஸ். சென்னையில எல்லாருக்கும் சொல்லிடணும். வாத்தியார் யாருன்னு நான் சொல்ல மாட்டேன், அது மட்டும் சீக்கிரட். சொல்லிட்டா நீங்க டைரக்டா அவரை கான்டாக்ட் பண்ணிடுவீங்க, எனக்கு இடம் இல்லாத போயிடும். எப்படிப்பட்டது அட்வர்டைஸ்மெண்ட் கேள்விப்பட்டது இல்ல நீங்க? ஆமா, அவைக்குரிய எழுப்புதல் கூட்டங்கள். இந்த 10 நாள் முடிஞ்சது உங்க வாழ்க்கையே மாறப்போகுது, நீங்க போனது உங்க ஊழியமே மாறப்போகுது. இருபத்தி 31 வரை வாசிக்கலாம். ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தில் பைத்தியமானவைகளை தெரிந்து கொண்டார். உலகத்தில் பைத்தியமானவைகளை தெரிந்து கொண்டார். பலமுள்ளவைகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தில் பலவீனமானவைகளை தெரிந்து கொண்டார். உலகத்தில் பலவீனமானவைகளை தெரிந்து கொண்டார். உள்ளவைகளை அவமாக்கும்படி உலகத்தின் இழிவானவைகளையும் அற்பமாய் எண்ணப்பட்டவைகளையும் இல்லாதவைகளையும் தேவன் தெரிந்து கொண்டார். மாம்சமான எவனும் தேவனுக்கு முன்பாக பெருமை பாராட்டாதபடி செய்தார். அந்தபடியே நீங்கள் அவராலே கிறிஸ்து இயேசுக்குட்பட்டிருக்கிறீர்கள். எழுதியிருக்கிறபடி மேன்மை பாராட்டுகிறவன் கர்த்தரை குறித்தே மேன்மை பாராட்டத்தக்கதாக அவரே தேவனால் நமக்கு ஞானமும் நீதியும் பரிசுத்தமும் மீட்பமானார். பெருமை, நான் பேதுரு ஆளு, நான் அப்போல்லோ ஆளு, நான் பவுல் ஆளு, நான் சிஎஸ்ஐ, நான் லுத்ரன், நான் அசெம்பிளிஸ் ஆஃப் காட், நான் ஃபுல் காஸ்பல். இந்த காலத்துக்கும் அந்த காலத்துக்கும் என்ன இல்ல, வித்தியாசமே இல்லை. சிலர் ஐயருங்க நம்மள ஸ்டேஜ்லயே சாகுறது இல்லை, நம்ம தானே பக்கத்துல உட்கார வைக்கிறது இல்லை. பையன் அவங்களுக்கு, பொண்ணு நம்மளுக்கு பின்னால சேரு. எனக்கு 58 வயசு, அந்த ஐயருக்கு 28 வயசு தான் இருக்கும். நான் டிகிரி முடிச்சப்ப அவன் பிறக்கவே இல்லை. ஒன்னே ஒண்ணு, அங்கி மாட்டேன் கருப்பு கயிறு கட்டுனுக்கிறதுனால அவருக்கு அங்க இடம், நம்மளுக்கு அங்க இடம். எல்லாம் முடிஞ்சிட்டு பிறகு மாலைக்கு ஜெபம் பண்ண கூப்பிடுவாரு. ஆதியில அர்த்தம் தெரியாது. நான் கோபப்படுறேன்னு நினைச்சுக்காதீங்க. ஃபேக்ட் என்ன, ஒரே ரீசன் என்ன, 4 வருஷம் பிடி படிச்சுட்டாங்க, அந்த சர்ச்சில் பாஸ்டர் ஆயிட்டாங்க, பிரெஸ்பிட்டர் இன்சார்ஜ் ஆயிட்டாங்க, அங்கி போட்டாங்க, உடனே மாறிடுச்சு பேசுற கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே ஆயிடுச்சு. நம்ம ரொம்ப இந்த லெவலுக்கு போயிட்டோமா, தெரு லெவலுக்கு போயிட்டோமா, அதனால நம்மளுக்கு என்ன இல்ல, மரியாதை இல்ல. சபை பாகுபாடுகள் பரலோகத்துக்கு நம்மை கொண்டு போகாது. எட்டி கூட பார்க்க மாட்டேன். சபை பாகுபாடு பார்க்கறவங்க, பிரிவினை பார்க்கறவங்க, நான் பவுலை சேர்ந்தவன், நான் இந்த உபதேசத்தை சேர்ந்தவன், நான் மனவாட்டி சபை, நான் இந்த சபை, நான் அந்த சபை, நான் ஒயிட் அண்ட் ஒயிட், நான் ஜுப்பா, மீசை வச்சவன் மீசை வைக்காதவன், ஏன் புதுசா வேணும்னே வேஷ்டி கட்டின வந்தவன், ஜுப்பா போட்டு இருந்தவன், கலர் செட், இவங்கெல்லாம் பரலோகத்துக்கு போக மாட்டாங்க. ஒயிட் அண்ட் ஒயிட் மட்டும் தான் பரலோகத்துக்கு போவோம் அப்படின்னு பேசுறவன் கண்டிப்பா பரலோகத்துக்கு போக மாட்டான். கலர் டிரெஸ் காரெல்லாம் பரலோகத்துல இருக்கும். இந்த உபதேசங்களை விட்டுருங்க. இதெல்லாம் ஒரு பைசாக்கு உதவுது. கிறிஸ்து தான் சிலுவையில அறையப்பட்டார். மேன்மை பாராட்டணும்னு உங்களுக்கு விருப்பம் இருந்தா, பவுலை குறித்து, அப்போல்லோவை குறித்து, கேபாவை குறித்து
மேன்மை பாராட்டாதீங்க. கிறிஸ்துவை குறித்து மாத்திரம் மேன்மை பாராட்டுங்க. முதல் அதிகாரத்துல இவ்வளவுதான் முக்கியமான சம்பவம், அதாவது தகவல்கள். இரண்டாவது அதிகாரத்துக்கு வரும் பொழுது, நான் உங்களிடத்தில் வந்தபோது தேவனை பற்றிய சாட்சியை சிறந்த வசனிப்போடாவது ஞானத்தோடாவது அறிவிக்கிறவனாக வரவில்லை. இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் அறையப்பட்ட அவரையே அன்றி வேறொன்றையும் உங்களுக்குள்ளே அறியாதிருக்க தீர்மானித்தேன். அறிவியாதிருக்க தீர்மானித்தேன். என்ன விஷயம் தெரியுமா? பவுல் கமாலியலின் பாதத்துல படிச்சவர். பவுல் 2ஆம் அதிகாரத்துல பவுல் கமாலியலின் பாதத்துல படிச்சவர். இப்ப நான் எங்க நிக்கிறேன்? நான் இப்போ இந்த இடத்துல, அதாவது நம்ம குன்றத்தூர்ல நிக்கிறேன். இங்க இருக்கிறவங்க எல்லாம் யாரு? வெறும் பெரும்பாலும் தமிழ் தெரிஞ்சவங்க. பெரும்பாலும் யாரு? தமிழ் தெரிஞ்சவங்க. இப்ப நான் வந்ததும், good morning dear friends, my dear brothers and sisters, how are you doing today? I'm so happy to see all of you this morning. May the power of God touch all of us this morning. Ravasha. என்ன புரிஞ்சிச்சு? ஒண்ணு தெரிஞ்சிச்சு உங்களுக்கு. என்ன தெரிஞ்சிச்சு தெரியுமா? இவன் இங்கிலீஷ் பேசுறான்னு தெரிஞ்சிச்சு. கரெக்டா? இப்ப நான் இங்கிலீஷ் பேசணும் எப்போ? அமெரிக்காவுக்கு போனா. தமிழ் தெரியாத ஒரு கூட்டம், இங்கிலீஷ் மட்டும் தெரிஞ்ச ஒரு கூட்டம் இருந்தா அங்க போய் என் இங்கிலீஷ் எல்லாம் பேசணும் நான், இல்ல? இங்க இல்ல. பவுல் கமாலியலின் பாதத்துல படிச்சத, தன் அறிவை, தன் ஞானத்தெல்லாம் மூட்டை கட்டி தூர வச்சுட்டு, நான் அதை பத்தி எல்லாம் பேச வரல, உங்ககிட்ட பிளெயினா சிம்பிளா சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்துவை குறித்து மட்டும் பேசினேன். ஞாபகம் இருக்கான்னு கேக்குறாரா? நம்ம ஒரு மாடலை பின்பற்றணும்னு ஆசை. சோத்ரன் இல்ல, நம்ம பிரசங்கத்துல நம்மளுக்கே தெரியாம யாரோ ஒருத்தருடைய சாயலை என்ன பண்ணிடுறது, உள்ள எத்தனை வந்துடுறது. எதுக்குன்ற? எதுக்கு? அது ஒரு பைசாக்கு உனக்குன்னு ஒரு சாயலை ஏற்படுத்திக்கிட்டு, அந்த சாயல்ல அந்த சாயல் கிறிஸ்துவின் சாயலா இருக்கு. உங்க கிராமத்துல அல்லது உங்க சபையார்கிட்ட நீங்க பேசத்தான் சிறப்பா எடுபடும். நீங்க பேசத்தான் சிறப்பா எடுபடும். ஒருவேளை என்கிட்ட கத்துக்குன்னு போய் பேசினா கூட நீங்க பேசினா தான் அது எடுபடும். நான் ரொம்ப ரொம்ப வெளிப்படையா ஹானஸ்டா சொல்றேன். உங்க சர்ச்சில் என் பிரசங்கம் எடுப்படாது. சம்பந்தம் இல்லாததெல்லாம் கூட பேசிட்டு வந்துடுவேன் நான். ஆனா உங்களுக்கு உங்கள் ஆத்துமாக்களை குறித்து அத்தனையும் தெரியும். அப்ப எதை சொல்லணும், எதை சொல்லக்கூடாது. அப்ப நீங்க கேட்கலாம், இங்க இப்படி எல்லாம் பேசுறியான்னு. இது கிளாஸ், இது வகுப்பு இல்ல. அதனால உங்களுக்கு தெரியாத சில தகவல்களை சேகரிச்சுன்னு உங்களுக்கு நான் கொடுக்கணும். இது வேற. ஞாயிற்றுக்கிழமை நீங்க மேடையில நின்று உங்க சபையில பேசுறப்போ நீங்க பேசுறதுதான் எடுப்படும். நான் ரொம்ப தாழ்மையா சொல்லிக்கிறேன், உங்க சபையில மோகன் சேயா பேசினா கூட அது எடுப்படாது. அவரது பிரசங்கம் வெளியே கிரவுண்ட்ல எடுப்படும். 10,000 பேர் 20,000 பேர் அங்க எடுப்படும். 1,00,000 பேரை வழி நடத்த எடுப்படும். ஆனா உங்க கிராமத்துல இருக்கிற அந்த 10 பேருக்கு அவருடைய பேச்சு எடுப்படாது. அவர் உதாரணத்துக்கு சொல்றார், எக்ஸாம்பிள் சொன்ன அவருக்கு எனக்கு அந்த உடனே முனிவனுக்கும் இதுக்கும் சேர்த்து முடிச்சு போட்டுறதீங்க. அவங்க ஒரு குறிப்பிட்ட அழைப்பை பெற்ற ஊழியக்காரர். அதுல அவங்க உங்க சின்ன சபைக்கு நீ உன்னை தவிர உன்னை விட்டா வேற யாரோ, அதான் சொல்ல வரேன் நான். உங்க சபைக்கு, உங்க மந்தைக்கு உங்களை விட்டா வேற ஹீரோ யாருமே இல்ல. பவுல் அழகாத்த சொல்றாரு. எப்படி சொல்றாருன்னா, நான் உங்களிடத்துல வந்த போது என்னுடைய ஞானத்தை அறிவை காட்டுறதுக்காக வரல, சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்துவையே அன்றி வேறொன்றோடும் வரவில்லை. அல்லாமலும் நான் பலவீனத்தோடும் பயத்தோடும் மிகுந்த நடுக்கத்தோடும் உங்களிடத்தில் இருந்தேன்.
என் பேச்சும் என் பிரசங்கமும் மனுஷ ஞானத்துக்குரிய நயவசனம் உள்ளதாய் இராமல் ஆவியினாலும் பலத்தினாலும் உறுதிப்படப்பட்டதாய் இருந்தது. நல்லா கவனிச்சுக்கோங்க. நயவசனிப்பு பிரசங்கம் பண்ணக்கூடாது. பைபிள் இல்லாத இருக்கிற மாதிரி சொல்லக்கூடாது. நடக்காத ஒண்ண நடந்த மாதிரி சாட்சி சொல்லக்கூடாது. ஆண்டவருடைய நாமத்தின் மகிமைக்காக பொய்ய கலந்து விடக்கூடாது சாட்சியில. சீரியஸான விஷயம். சிஸ்டர்பா கவனிக்கிறீங்களா? கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பிட்டிங் சேர்த்துக்க கூடாது. நம்ம அதுல ரொம்ப கை தந்தவங்க சிஸ்டருங்க. நீங்கெல்லாம் இல்ல உங்க அம்மாவை சொல்றேன் நான். யாரு? அந்த ஏவாள இந்த விளக்கப்பட்ட கனியை புசிக்க வேண்டாம்னு ஆண்டவர் சொன்னாரு. அந்த மாதிரி என்ன சொன்னாங்க? புசிக்கவும் தொடவும் வேண்டாம்னு சொன்னாங்க. ஒரு எக்ஸ்ட்ரா கொஞ்சம் சேர்த்துக்கிறதுல ஆர்வம் உங்களுக்கு. எப்படி குழம்பு காசுறப்ப கருவேப்பிலை எல்லாம் சேர்த்து இல்லையா? கொஞ்சம் அப்படி சேர்க்கறது. பைபிள் வசனத்துல அப்படி சேர்க்க கூடாதுன்னு பைபிள் சொல்ற. நீங்க கோச்சுக்குன்னா கூட ஒன்றும் பண்ண முடியாது. இன்னும் 2 மாசம் என் தொல்லைய நீங்க சகிச்சுதான் ஆகணும். ஓகே, பவுல் எவ்வளவு அழகா சொல்றாரு பாருங்க. கலப்படம் இல்லாத, நயவசனிப்பு இல்லாத, கற்பனை இல்லாத ஒரு சுவிசேஷத்தை உங்களுக்கு நான் அறிவித்தேன். அது கிறிஸ்துவை குறித்த ஒரு உபதேசம் மாத்திரமே. பதினஞ்சாம் வசனத்தை வாசிக்கலாம். 15, 16. நேரம் இல்ல, எல்லாத்தையும் போக. ஆவிக்குரியவன் எல்லாவற்றையும் ஆராய்ந்து நிதானிக்கிறான். ஆனாலும் அவன் மற்ற ஒருவனாலும் ஆராய்ந்து நிதானிக்கப்படான். கர்த்தருக்கு போதிக்கத்தக்கதாக அவருடைய சிந்தையை அறிந்தவன் யார்? எங்களுக்கோ கிறிஸ்துவின் சிந்தை உண்டாயிருக்கிறது. புரியுதா? இப்ப 15ஆம் வசனத்துல ஆவிக்குரியவன் எல்லாவற்றையும் கவனிங்கள, கொஞ்சம் கவனிங்க. இப்போ ஐயா ஒரு நிமிஷம். இவர் ஆவிக்குரியவர். உங்க பேர் மறந்துட்டேன். பெனடிக்ட். இவர் ஆவிக்குரியவர். சரியா? ஆண்டவரை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டு பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினால ஞானஸ்நானம் பெற்று, அல்லது இயேசுவின் நாமத்தினால ஞானஸ்நானம் பெற்று, பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்று ஆண்டவருடைய ஊழியத்தை செஞ்சு நாராருன்னு வச்சுக்கலாமே ஒருத்தர். இவர் ஆவிக்குரியவர். இவருக்கு சொல்லப்படுகிற வேத வசனத்தை அல்லது இவர் படிக்கிற வேத வசனத்தை நிதானிக்க இவருக்கு உரிமை உண்டு. ஆனா இவரை நிதானிக்க எனக்கு உரிமை இல்லை. அவர் தன்னைத்தானே நிதானித்துக் கொள்ளலாம். வேறொருவன் அவரை என்ன பண்ண முடியாது? நிதானிக்க முடியாது. அதுதான் பவுல் சொல்றாரு. நீங்க உங்களையே ஜட்ஜ் பண்ணிக்கோங்க. ஆனா வேறொருத்தன் உங்களை என்ன பண்ண முடியாது? ஜட்ஜ் பண்ண முடியாது. ஆனாலும் அவன் மற்றொருவனாலும் ஆராய்ந்து நிதானிக்கப்படான். இப்ப வேறொருத்தன் உன்னை என்ன பண்ண முடியாது? ஜட்ஜ் பண்ண முடியாது. ஆனா ரொம்ப முக்கியம், நீ உன்னைய என்ன பண்ணிக்கணும்? நிதானிச்சுக்கணும். கடைசியா 16ஆம் வசனத்துல கர்த்தருக்கு போதிக்கத்தக்கதாக அவருடைய சிந்தையை அறிந்தவன் யார்? நமக்கோ. சொல்லுங்க, நமக்கோ. தேங்க்யூ. இப்போ கிறிஸ்துவின் சிந்தை வந்துட்டா ஃபர்ஸ்ட் நான் மற்றவங்களை நிதானிக்கிறத விட்டுருவேன். என்னை நானே நிதானிச்சுக்குவேன். இது இன்னொரு முறை இதே வசனம் கூட வருது. நம்மை நாமே நிதானித்தறிந்தால் நாம் நியாயம் தீர்க்கப்படும். அங்க திருவிருந்து பத்தி சொல்றப்ப பவுல் சொல்லுவார். அப்ப தெளிவா இந்த பகுதியில என்ன பார்க்கிறோம்னா, பவுல் சுயத்தை மேம்படுத்தாதீங்க, குரூப்பிசம் பண்ணாதீங்க, நான் பவுலை சேர்ந்தவன் கேபாவை சேர்ந்தவன் சொல்லாதீங்க, எல்லாருமே நான் கிறிஸ்துவை சேர்ந்தவன்னு சொல்லுங்க. மேலும் சகோதரரே, நான் உங்களை ஆவிக்குரியவர்கள் என்று எண்ணி உங்களுடனே பேசக்கூடாமல் மாம்சத்துக்குரியவர்கள் என்று கிறிஸ்துவுக்குள் குழந்தைகள் என்று எண்ணி பேச வேண்டியதாயிற்று. ஏன்னா நீங்க ஆவிக்குரிய ரீதியா வளர்ச்சி அடையில. இன்னும் யார மாதிரி இருக்கிறீங்க? குழந்தைங்க மாதிரியே இருக்கிறீங்க. நீங்கள் பலன் இல்லாதவர்களானதால் உங்களுக்கு போஜனம் கொடாமல் பாலை குடிக்க கொடுத்தேன். இன்னும் நீங்கள் மாம்சத்திற்குரியவர்களா இருக்கிறபடியால் இப்பொழுதும் உங்களுக்கு பலன் இல்லை. உங்களுக்குள்ள பொறாமையும் வாக்குவாதமும் பேதகங்களும் இருக்கிறது.
நீங்கள் மாம்சத்துக்குரியவர்களாய் இருந்து மனுஷ மார்க்கமாய் நடக்கிறீர்கள் அல்லவா? ஒருவன் நான் பவுலை சேர்ந்தவன் என்றும் வேறொருவன் அப்போல்லோவை சேர்ந்தவன் என்றும் சொல்லுகிறபடியால் நீங்கள் மாம்சத்துக்குரியவர்கள் அல்லவா? பவுல் யாரு? அப்போல்லோ யாரு? கர்த்தர் அவனவனுக்கு அருள் அளித்தபடியே நீங்கள் விசுவாசிக்கிறதற்கு ஏதுவாயிருந்த ஊழியக்காரர் தானே. நான் நட்டேன், அப்போல்லோ நீர் பாய்ச்சினான், விளைய செய்கிறது கர்த்தர். தேவனே விளைய செய்கிறார். நட்டவனாலும் மேன்மை இல்லை, நீர் பாய்ச்சனாலும் மேன்மை இல்லை. விளைய செய்கிறவர் கர்த்தர். மேலும் நடுகிறவனுக்கும் நீர் பாய்ச்சுகிறவனும் ஒன்றாய் இருக்கிறார்கள். அவனவன் தன் தன் வேலைக்கு தக்கதாய் கூலியை பெறுவான். மேன்மை பாராட்டல் எங்கே? 11ஆம் வசனத்துல போடப்பட்டிருக்கிற அஸ்திபாரமாகிய இயேசு கிறிஸ்துவை அல்லாமல் வேறு அஸ்திபாரத்தை போட ஒருவனாலும் கூடாது. அந்த அஸ்திபாரத்தின் மேல பொன்னு, வெள்ளி, விலையேற பெற்ற கல்லு, மரம், புல், வைக்கோல் ஆகிய இவைகளை கட்டினால் அவனுடைய வேலைப்பாடு வெளிப்படும். நெருப்பு பட்டதும் வைக்கோல் இதெல்லாம் என்ன ஆயிடும்? அக்கினி பரிசோதிக்கும், அதெல்லாம் போயிடும். எவன் கட்டினது நெருப்புக்கு தாக்கு பிடிக்கிறதோ அவன் கூலியை பெறுவான். நாம எல்லாம் கட்டணம் கட்டுகிற ஆட்கள். எவன் கட்டினது தாக்கு பிடிக்கிறதோ அவன் கூலியை பெறுவான். ஒருவன், நீங்கள் 16ஆம் வசனம் எல்லாம் சேர்ந்து வாசிக்கலாம். வாசமாய் இருக்கிறார் என்றும் அறிந்திருக்கிறீர்களா? ஒருவன் தேவனுடைய ஆலயத்தை கெடுத்தால் அவனை தேவன் கெடுப்பார். தேவனுடைய ஆலயம் பரிசுத்தமாய் இருக்கிறது, நீங்களே அந்த ஆலயம். நம்முடைய சரீரம் நம்மை குறித்து ஆலயம். இந்த சில வார்த்தைங்க வித்தியாசத்தை புரிஞ்சுக்கணும். எதுனா, ஆலயம் சபை, ஆலயம் சபை, இது ரெண்டுத்துக்கு என்ன வித்தியாசம்? ஆலைக்கும் சபைக்கும் என்ன வித்தியாசம்? ஐயா புது விளக்கம் கொடுத்துட்டார். ஆலயம் கட்டடம், சபை மக்கள். சொல்லுங்க. ஆலயம் கட்டடம், சபை மக்கள். சரியா? இப்போ நிறைய பாஸ்டர்ஸ் ஃபெல்லோஷிப்புக்கு நான் போறப்போ ஜெபத்தேவை நேரத்துல ப்ரேயர் ரிக்வெஸ்ட்டுக்கு ஒரு டைம் கொடுத்து ப்ரேயர் ரிக்வெஸ்ட் பண்ணுவாங்கல்ல. ஒரு ஐயா பேரை சொல்லி, பெனடிக்ட் ஐயாக்கு சபை கட்டப்படணும், அதுக்காக எல்லாம் என்ன பண்ணலாம், ஜெபம் பண்ணலாம். 50 மூட்டை சிமெண்ட் தேவை, 1 டன்னு கம்பி தேவை. நான் உட்காந்து சிந்திக்கிறது, சபை கட்டப்பட சிமெண்ட்டும் செங்கலும் எதுக்கு? ஒரு சின்ன வார்த்தை தவறாய் புரிந்து கொள்ளுதல். அர்த்தமே என்ன ஆயிப்போது? அங்க ப்ரேயர் ரிக்வெஸ்ட் எப்படி சொல்லி இருக்கணும்னா, ஆலயம் கட்டும், சபை கட்டப்படுதுன்னா ஆத்துமாக்களின் சேர்க்கை. சபை என்பது ஆத்துமாக்களின் சேர்க்கை. சரி, உள்ள தப்பான வார்த்தை சொன்னா கூட மேல இருந்து ஆண்டவருக்கு நீ என்ன சொல்றன்னு தெரிஞ்சிச்சு இல்லையா, அதனால குத்துறாரு. மண்ணல்லையும் செங்கல்லையும் கம்பியும் குத்துறாரு. ஓகே, இப்ப நாம இங்க அப்போஸ்தலனாகிய பவுல் எவ்வளவு அழகா சொல்றாரு பாருங்க. ஒரு அஸ்திபாரத்தின் மேல, கிறிஸ்துவின் அஸ்திபாரத்தின் மேல வெள்ளி, பொண்ணு, மரம் இதெல்லாம் வச்சு கட்டுறோம். கடைசியா நெருப்பு அனுப்புறாரு ஆண்டவர். கல்லு மேல வெள்ளி, பொண்ணு, இரும்பு போன்ற உலோகங்கள் மேல வச்சு கட்டுனது நிக்கும். மரமும் வைக்கோலும் புல்லுல கட்டுந்து நெருப்புல எரிஞ்சு போயிடும். அந்த நெருப்பு பாஸ் ஆன பிறகு எந்த வீடு நிலைத்திருக்கிறதோ அவன் மட்டும் கூலியை பெறுவான். நம்ம எல்லாம் கட்டடம் கட்டுகிறவர்கள். சரியான அஸ்திபாரத்தின் மேல சரியான பொருட்களை பயன்படுத்தி கட்டலாம். 4ஆம் அதிகாரத்துக்கு வரும் பொழுது, இப்படியாக எந்த மனுஷனும் எங்களை கிறிஸ்துவின் ஊழியக்காரன் என்றும், எங்களை கிறிஸ்துவனுடைய ஊழியக்காரன், தேவனுடைய ரகசியங்களின் உக்ரானக்காரன் என்றும், தேவனுடைய ரகசியங்களின் உக்ரானக்காரன் எண்ணிக்கொள்ள கிடவன். மேலும் உக்ரானக்காரன் உண்மை உள்ளவன் என்று காணப்படுவது அவசியமானது. முக்கியமான ஒரு ஊழியம் இது. ஸ்டீவர்ட்ஷிப் கேள்விப்பட்டிருக்கிறீங்களா? ஸ்டீவர்ட்ஷிப் கேள்விப்பட்டிருக்கிறீங்களா? அதுக்கு தமிழ் வார்த்தை உக்ரான ஊழியம். சொல்லுங்க. நம்ம உக்ரானக்காரராய் இருக்க வேண்டும். அது என்ன உக்ரான ஊழியம்?
உக்ரான ஊழியம்னா என்ன? கணக்கு ஒப்பிப்பதுதான். அது கூட இன்னும் முக்கியமாகுது இது. அதனால கொஞ்சம் நான் நிறுத்திட்டு உக்ரான ஊழியத்தை எக்ஸ்பிளைன் பண்றேன். எல்லாம் கொஞ்சம் கவனிங்க, ரொம்ப முக்கியமானது இது. இப்போ இந்த கட்டடம் கட்டுறதுக்கு 50 மூட்டை சிமெண்ட் ஆச்சு. எவ்வளவு ஆச்சு? 50 மூட்டை சிமெண்ட் ஆச்சு. வாங்குறப்போ 60 மூட்டையா வாங்கிட்டேன். யாரத்தானே காசு கொடுக்குறாங்க. 10 மூட்டை சிமெண்ட் வேஸ்டா போயிடுச்சு. ரொம்ப நாள் அதை யூஸ் பண்ணல பாரு, கட்டியா போயிடுச்சு. எப்படி போட்டேன். ஆனா சர்ச்சு கணக்குல எழுதிட்டேன் 60 மூட்டை. ஒன்னும் பெருசா எனக்கு என்ன ஆயிடல, நஷ்டம் ஆயிடல. இவ்வளவு பெரிய கட்டடம்னா அப்படியெல்லாம் என்ன ஆகும்? இந்த டைல்ஸ் போட்டணும்னா 10 டைல்ஸ் என்ன ஆயிட்டு இருக்கும், வாஞ்சிட்டு இருக்கும். அது இயற்கை தானே, அது நேச்சுரல். இப்போ எங்க சர்ச்சில் இது ஒரு பெரிய பிரச்சனை. இந்த மைக்கெல்லாம் டேபிள் மேலயும் புல்பிட் மேலயுமே வைக்குவாங்க. ஸ்டைலா பாட்டு பாடிட்டு மைக் அப்படியே டொக்குன்னு டேபிள் மேல வச்சுட்டு போயிடுவாங்க. போறப்ப அவங்க காலில் ஒயர் பட்டு அந்த மைக் என்ன ஆகும், டொம்முன்னு கீழே விழுந்து வஞ்சிரும். 5000 போச்சு. திரும்பி பாஸ்டரை பார்த்து ஒரு சிரிப்பு ஒண்ணு, அதுல எரியும் நம்மளுக்கு. இல்ல எது உக்ரான ஊழியம்? இந்த மைக்கை பயன்படுத்திட்டு இதை எங்க வச்சாலும் உருண்டு விழுந்துரும். மரியாதை எங்க வச்சிடலாம், தரையில வச்சிடலாம். ஒவ்வொரு முறையுமா சொல்லுவாங்க. இப்ப நடக்கிறோம், இங்க ஒயர் இருக்குதுன்னு நல்லா தெரியுது. அது பாவாடை கூட சப்ப புடவை கூட கட்டும் தூக்கி போச்சுன்னு தான் நந்தா என்ன ஆயிடும். அப்படியே ஆடு மாட்டம் நடக்கிறது. அப்படியே இது ஊழது கீழே போச்சு. 20,000 ரூபாய் போன் போச்சு. இதெல்லாம் உக்ரான ஊழியமா? சர்ச்சுக்கு சாப்பாடு செய்றீங்களா? எவ்வளவு பேர் இருக்கிறாங்கன்னு பார்த்து எல்லாருக்கும் போதுமான அளவுக்கு செய்யணும். இருக்குதுன்னு ஒரு மூட்டை அரிசி ஊற வச்சிடக்கூடாது. என்ன ஆச்சு? இப்ப கர்த்தருடைய ஆசீர்வாதம் 4 ஏழைப்பழம் சாப்பிட்டோம். ஏழைப்பழம் உன் பாக்கெட்ல இருந்து கொடு. ஏழைக்கு தானம் தர்மம் சொந்த பணத்துல செய்யி, சர்ச்சு பணத்துல இல்ல. அது வேற டாபிக்கே, வேற. அது இருக்கிற கொஞ்சத்தை கொண்டு அதிக விளைவுகளை ஏற்படுத்துறது தான் உக்ரான ஊழியம். கொஞ்சம் இன்புட், நிறைய அவுட்புட். புரியுதா? உக்ரான ஊழியம் என்பது கொஞ்சம் சோர்ஸ், அதுல எஃபெக்ட் அதிகம். அது உக்ரான ஊழியம். ஒரு பொருளை இப்படி பயன்படுத்தினா அது வேஸ்ட் ஆயிடும் தெரிஞ்சா பயன்படுத்தக்கூடாது. அது உக்ரான ஊழியம். உக்ரானம் என்பது வெறும் கணக்கு பில்லு கொடுக்கறது இல்ல. நிறைய பேர் அப்படித்தான் நினைச்சிட்டோம். நம்ம எல்லாம் என்ன, பில்லு குத்துட்டோம்னா நம்ம உண்மையான ஊழியக்காரர் ஆயிட்டோம். உண்மையா பிரச்சனை என்ன தெரியுமா? கேஜிஎஃப் கார பாஸ்டங்களுக்கு எல்லாம் தெரியும். வெளியில யாருக்கும் சொல்றாதீங்க. ஒரு பில்லு ₹1 கூட என்கிட்ட பில்லு இல்லை. அந்த பில்டிங் கணக்கு இருக்குது. எவ்வளவு கம்பி செலவாச்சு, எவ்வளவு சிமெண்ட் செலவாச்சு, எல்லாம் இருக்குது. ஆனா ஒத்த பில்லு இல்லை. எங்க பிரச்சனை வருது தெரியுமா? பில்லு வாங்குறதுல தான். நீங்க போயிட்டு பில்லு வாங்குறதுல போயிட்டு கம்பி எடை போட்டான், 2 டன் ஆச்சு. எடை போட்டு பில்லு போடுறான். அவன் கேட்குவான், சார் எவ்வளவுக்கு போட்டோம் கேட்கறான் தானே. நம்ம சொந்தமா நம்மளே வீடு கட்டுறோம். அப்போ ஒரு 50,000 எக்ஸ்ட்ரா போட்டு கொடுன்னு கேட்குவோமா? சொல்லுங்க. வேற யார்தான் போடுறோம், கட்டுனுக்குறோம் நம்ம முன்னால நின்று. அப்ப என்ன கேட்போம்? கூட ஒரு எக்ஸ்ட்ரா போட்டு கொடுன்னு கேட்கறோம்ல. அது உக்ரான ஊழியம் இல்ல. நம்ம வீட்டை கட்டுற மாதிரி கர்த்தருடைய வீட்டை கட்டுறதுதான் உக்ரான ஊழியம். நம்ம சொந்த பணம் வீணா போனா ஒத்துக்குவோமா? ஒத்துக்க மாட்டோம்ல. இது நம்ம பொருள், இன்னொருத்தவங்க பொருள் நல்லா தெரிஞ்சுதானே நம்மளுக்கு. இதுக்கு ஒரு கதை சொல்றேன். எங்க ஊர்ல நடந்த கதை. எங்க ஊர்ல ஒரு அம்மாக்கு
அம்பாச்ச உடனே சாமி வந்துடும். கூழ் ஊத்துறதுக்கு அடி அந்த 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 சவுண்டு கேட்டோன்னு இந்த அம்மாவுக்கு சாமி வந்துடும். சாமி வந்ததும் ஒரு கோழியை பிடிச்சி கொடுக்கணும். கழுத்தை பிடிச்சி அப்படியே ரத்தத்தை உறிஞ்சிட்டு அந்த அம்மா கீழே போட்டு மலை ஏறிடும். அப்புறம் சுயநினைவுக்கு வந்த பிறகு அந்த கோழியை எடுத்துன்னு போய் வீட்டுல கோழிக்கறி குழம்புதான். இப்படியே பண்ணுந்தது வாலிப பசங்க பார்த்துட்டாங்க. இந்த முறையும் சாமி வந்துச்சா, ஒருத்தன் ஓடி போய் அந்த அம்மா விட்டு கோழியை பிடிச்சின்னு வந்துட்டான். ஆடி நிற்குது. மலை ஏறுறதுக்கு முன்னால் இந்த கோழி குத்துட்டான். வாங்கி கையில பார்த்துச்சா, இது ஏன் விட்டு கோழிடான்னு கீழே போட்டுச்சு. இப்ப உக்ரான கோழியானா என்னன்னு புரிஞ்சுச்சா? இன்னொருத்த விட்டு கோழின்னா புடிச்சு உறிஞ்சிடுறது, விட்டு கோழின்னா இதுதான் உக்ரான கோழி. இதை விட சுலபமா என்னால உக்ரான முடியாது, உலகத்திலே வேற யாரும் எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது. இதுதான் உக்ரான கோழி. புரிஞ்சுச்சா? எக்ஸாம்ல கோழி எக்ஸாம் எழுதிடாதீங்க. கோழி இருந்துச்சா இந்த மாதிரி ஒரு அம்மாக்கு சாமி ஆச்சான்னு எழுதிடாதீங்க அசைன்மெண்ட்ல. நீங்க புரிஞ்சு, ஏன்னா கொஞ்சம் அப்படி தூங்குற மாதிரி போச்சு கிருன்னு. அதுக்கு தான் இந்த ஓகே இந்த தலைப்பை முடிக்கலாம். 19, 20, 21 எல்லாம் சேர்ந்து வாசித்துடலாம். இல்ல, கர்த்தருக்கு சித்தமானால் நான் சீக்கிரமாய் உங்களிடத்திற்கு வந்து இருமாப்படையாது இருக்கிறவர்களுடைய அடைந்திருக்கிறவர்களுடைய பேச்சை அல்ல அவருடைய பலத்தையே அறிந்து கொள்வேன். தேவனுடைய ராஜ்யம் பேச்சிலே அல்ல பலத்தில் உண்டாயிருக்கிறது. உங்களுக்கு என்ன வேண்டும்? நான் வேண்டுமோ அல்லது அன்போடும் சாந்தமுள்ள ஆவியோடும் வர வேண்டுமோ? ஆச்சாரு நெத்தில ஒரு சம்டில ஓங்கி ஒரே அடி தலைமையில, எவன்டா அவன் இது காட்டுறவன் என்கிட்ட, வாங்கடா ஒண்டிக்கு வரேன் நான் பார்த்தலாம் அப்படின்னு எழுதுறாரு. புரியுதா? நான் சொல்றது புரியலையா? புரியல மாதிரிக்குதே. இப்போ நம்ம ஒரு கிராமத்தை சேர்ந்தவர்கள் நம்ம கிராமத்துல இல்ல, வெளியே வந்துட்டுக்கிறோம். யாரும் 4 பேர் ஏதோ பிரச்சனை பண்ணிட்டு போயிட்டாங்க. வந்தோம், நம்மளுக்கு சொல்றாங்க அப்படி ஆயிடுச்சுன்ட்டு. உடனே என்ன பண்றோம்? யாராம இப்ப வாங்கடா ஆம்பளைங்க யாருன்னு தான் பேசுறாங்கல்ல, அதுதான் பவுல் சொல்றாரு. நான் வரேன், என்கிட்ட யாராவது என்னத்தை காட்டட்டும்? வீரியத்தை. தேவனுடைய ராஜ்யம் வெறும் பேச்சில் இல்ல, அது எதுல? வெள்ளத்துல இருக்கிறது. நிரூபிச்சு பார்த்துக்கலாம் வாங்க. உங்களுக்கு என்ன வேண்டும்? பரம்பத்துன்னு வரணுமா அல்லது அன்போடும் சாந்தத்தோடும் வரணுமா? நீங்களே முடிவு பண்ணுங்க. ஏன் பரம்பத்து வரணுமான்றாரு? 5ஆம் அதிகாரம் 1 வசனத்தை மட்டும் படிக்கலாம். உங்களுக்குள்ளே விபச்சாரம் உண்டு என்று பிரசுத்தமாய் சொல்லப்படுகிறது. ஒருவன் தன் தகப்பனுடைய மனைவியை வைத்துக் கொண்டிருக்கிறானே. இது ரொம்ப அசிங்கமா போகுது. நான் இந்த 2 அதிகாரத்தை ரொம்ப பேச போறது இல்லை. பெரும்பெத்துன்னு வரணுமா? உங்ககிட்ட அன்பும் சாந்தமுமா வரணுமா? எப்படி வரணும்னு எதிர்பார்க்குறீங்க? பவுல் எப்படி பில்டு பண்ண போறாரு பாக்குறீங்களா? இந்த புத்தகத்தினுடைய கட்டமைப்பு பாக்குறீங்களா? இவ்வளவு நேரம் ஒருமனத்தை பத்தி பேசினிருந்தாரு, சர்றன்னு சூடேறிடுச்சு. வர்றோம் வந்து வச்சுக்கிறோங்க. வர்றப்ப பெரம்பெத்துன்னு வரட்டா, அன்பும் சாந்தமுள்ள ஆவியோட வரட்டா. அடுத்த தலைப்புக்குள்ள போறதுக்குள்ள இதுவரையிலும் இருக்கிறத சம்மப் பண்ணிடலாம். இதுவரையில இருக்கிறத ஒன்னா சேர்ந்து பார்த்துடலாம். உங்களுக்குள்ள பிரிவினை வேண்டாம். நான் பவுலை சேர்ந்தவன் சொல்லாதீங்க, நான் அப்போலோவை சேர்ந்தவன் சொல்லாதீங்க, நான் கேபாவை சேர்ந்தவன் சொல்லாதீங்க, நான் கிறிஸ்துவை சேர்ந்தவன் கூட ஒரு கூட்டத்தை சொல்லாது. நம்ம எல்லாரும் சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்துவை பின்பற்றுகிறவர்கள். நாம் எல்லாரும் ஆண்டவருடைய பிள்ளைகள். நம்மளுக்குள்ள என்ன இருக்கக்கூடாது? பிரிவினை இருக்கக்கூடாது. ஒரே தகப்பனின் பிள்ளைகளாக நாம நடந்து கொள்ள வேண்டும் என்று முதல் பகுதியை பவுல் முடிக்கிறார். டீ பிரேக் எத்தனை மணிக்கையா? இப்பவா 12:30. சரி, அப்போ இந்த 15 நிமிஷத்துல 2வது தலைப்பை பார்த்துடலாம். நான் இது உண்மையாகவே உங்களோட நான் இதை எப்படி பேசுறதுன்னு எனக்கு தெரியல. கேளுங்க. ஆமா 50. ஆமா
அவனை மெச்சிக்கொண்டான் அப்படின்னுக்குது. உங்க கேள்வி என்ன? ஆமா, பொய் கணக்கு எழுதுறான், அவன் புத்தியா செய்தான். ஏன்னு அது ஏன் பவுல் நெகட்டிவ ஏன் புத்தியாய் செய்தான்னு சொல்றாருன்னு ஏன்னா வேலை போயிடுச்சு. திரும்பி எஜமான் இவனை வேலைக்கு ஏத்துக்க போறது இல்ல, இவன் கதை முடிஞ்சிடுச்சு. ஆனா அவன் எப்படி புத்தி கூர்மையா நடந்துக்கணும்னா, நீ எத்தின் குடம் 100, 80 எழுது, 10 நீ எடுத்துக்கோ, 10 எனக்கு கொடு. 50 நீ 40 எழுது, 5 நீ எடுத்துக்கோ, 5 எனக்கு கொடு. அடுத்த வேலை கிடைக்கிற வரலும் இதுல தான் நான் பழைக்கணும். ஏன் எஜமான் ஒரே ராத்திரில என்ன வேலையை விட்டு துரத்திட்டான், புரியுதா? இவன் ஏற்கனவே தவறு நடந்துருச்சு, அதுல தனக்கு லாபம் சம்பாதிக்க புத்தியாய் நடந்து கொண்டான் என்று அப்படிதான் அத சொல்றாரு. அப்படித்தான் அத புரிஞ்சுக்கணும், அப்படித்தான் அத சொல்றாரு. தவிர அது சரியான உக்ரான ஊழியம் அல்ல, அது நல்ல மாடல் இல்ல. நல்ல கொஸ்டின் ஐயா, அருமையா கனெக்ட் பண்ணீங்க, உண்மையா பாராட்டுதலுக்குரியது. ஆமா, இப்படிதான் நாம அங்க நல்ல உக்ரான ஊழியம் இல்ல. அது பொய் பேசுறது அல்லது திருட்டு கணக்கு எழுதுறது, பொய்யா ஆதாயம் சம்பாதிக்கிறது நல்ல உக்ரான ஊழியம் இல்ல. அத பாராட்டல, அவன் புத்தியாய் நடந்து கொண்டான். ஏன் சொல்லுங்க? வேலை போயிடுச்சு, வேலை போயிட்ட பிறகு இவருக்கு ஒரு 100 குடம் 80 குடம் எழுதினாரு. நான் அங்கிள் எப்படி இருக்கிறீங்க அங்கிள், நீங்க அங்க நான் வேலை செஞ்சிருந்தப்போ வந்தீங்க, நான் கூட 100 குடத்தை 80 குடம் எழுதினேன், உங்களுக்கு 20 குடம் லாபம் வந்துச்சு. இப்ப நான் வேலை வெட்டி இல்லாதுக்கிறேன், எதனா ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு தான் ஒரு 5000 வச்சுக்கோ. அவர் பெற்ற லாபத்துல கொஞ்சம் எனக்கு என்ன கொடுப்பாரு? உதவி செய்வார் இல்ல? அம்மாவா இல்லையா? அடுத்து இன்னொரு ஆள் கிட்ட போறேன், நீங்க கூட அப்ப நான் என்னால முடிஞ்ச உதவி பண்ணேன், கம்மி பண்ணி ஏதுனேன், உங்களுக்கு வந்துச்சு லாபம், எனக்கு உதவி பண்ணி இப்ப நான் வேலை வெட்டி இல்லாதுக்கிறேன். புரியுதா? அதை தவிர தப்பு நடந்துருச்சு, அவன் தப்பித்து கொள்ள வேற வழி இல்ல, அவன் புத்தியாய் நடந்து கொண்டான். எஜமானுக்கு நஷ்டத்துல எழுதுனா, அவன் எஜமானுக்கு நஷ்டத்தை எழுதுனா, அதன் மூலமாய் தனக்கு லாபம் உண்டாக பிரயாசப்பட்டான். ரைட்டா? அவன் பண்ணது தப்பா இருந்தாலும் அவன் புத்தி கூர்மையத்தான். அதை தான் சொல்றாரு. என்ன? இந்த பிரபஞ்சத்தின் பிள்ளைகள், ஒளியின் பிள்ளைகளை காட்டிலும் எரிலின் பிள்ளைகள் இதுவா இருக்கிறாங்கன்னு, சுருடாக்குறாங்கன்னு சொல்ற. அப்படித்தானே சொல்லி அத முடிக்கிறாரு. ஆமா, உலகத்தின் வழி அது. சரி, இங்க உங்களுக்குள்ளே விபச்சாரம் உண்டு என்று பிரசித்தமாய் சொல்லப்படுகிறது அப்படின்னா கொரிந்து பட்டணத்தினுடைய பிரச்சனை. ஆனா ரட்சிக்கப்பட்ட பிறகு உங்களிலே ஒருவன் தன் தகப்பனுடைய மனைவியை வைத்துக் கொண்டு இருக்கிறானே, இது அஞ்ஞானிகளுக்குள்ளே சொல்லப்படாத விபச்சாரமாய் இருப்பது. இப்படிப்பட்ட காரியங்களை செய்தவனை நீங்கள் உங்களை விட்டு நீக்காமலும் துக்கப்படாமலும் இருமாப்படைந்திருக்கிறீர்களே. ஓகே, இது என்னன்னா, கொரிந்து சபையில ஒரு ஆளு உங்க சித்தியோட சித்தப்பா ஒருவேளை இறந்துட்டாரு இல்ல விட்டுட்டாரு, இவர் அவங்க சித்தியவே கல்யாணம் பண்ணின்னு கூட அங்க சொல்லல, அவங்களோட வாழ்ந்துட்டு சபையார் மற்றவங்க கண்டிச்சும் அவன் திருந்தல. பவுலுக்கு சொல்லிட்டாங்க விஷயத்த. பவுல் அங்கிருந்து எழுதுறாரு, பொதுவாவே விபச்சாரம் உண்டென்று தெரியும், அஞ்ஞானிகள் கூட இந்த கேவலமான வேலையை செய்யறது இல்லையே, உங்களுக்குள்ள இப்படி இருக்குதேன்னு. ஆறுல இருந்து 8 வரை வாசிக்கலாம். நல்லதல்ல, கொஞ்சம் புளித்தமா பிசைந்தமா முழுவதையும் புளிப்பாக்கும் என்று அறியீர்களா? ஆகையால் நீங்கள் புளிப்பில்லாதவர்களாய் இருக்கிறபடியே புதிதாய் பிசைந்த மாவாய் இருக்கும்படி பழைய புளித்த மாவை புறம்பே கழித்து போடுங்கள். ஏனெனில் நம்முடைய பஸ்காவாகிய கிறிஸ்து நமக்காக பலியிடப்பட்டிருக்கிறாரே. ஆதலால் பழைய புளித்த மாவோடு அல்ல, புளித்த மான்னு ஒரு லிஸ்ட் கொடுக்கிறாரு, பழைய புளித்த மாவோடு அல்ல,
துர்குணம் பொல்லாப்பு என்னும் புளித்த மாவோடும் அல்ல, துப்புரவு உண்மை சுத்தம் உண்மை என்னும் புளிப்பில்லாத அப்பத்தோடு பண்டிகை ஆசரிக்க கடவும். புளிப்பு பாவத்துக்கு அடையாளம். ஈஸ்ட் represents sin in the Bible. புளிப்பு பாவத்துக்கு அடையாளம். புளிப்போட சம்பந்தம் கலக்க கூடாது. கொஞ்சம் புளித்தமா அரைச்சு வச்ச எல்லா மாவையும் என்ன பண்ணுது? புளிக்க பண்ணுது. புறமோர் இல்ல, புறமோர் தானே. மாவுக்கு தோசை, இட்லிக்கு தோசைக்கு மாவாட்டிட்டு நேத்து மாவை கொஞ்சம் எடுத்து போட்டுறது, இல்லைன்னா புளிப்பை கொஞ்சம் எடுத்து போட்டு, இல்லைன்னா சில சகோதரிகள் கையை விட்டு கலக்குனாவே என்ன ஆயிடுது? அவ்வளவு புளிச்சு போயிட்டு இருக்கிறாங்க அவங்க. அப்ப கை ஃபுல்லா என்ன ஆகுது? இந்த கையிலேயே பாக்டீரியா இருந்தா அந்த மூளையில என்ன இருக்கும்? பாக்டீரியாவோ பாக்டீரியா. எதையும் அரிச்சு போடுற தன்மை கொண்ட பாக்டீரியா, கரையான் பாக்டீரியா. ஒரு ராத்திரி மறந்து ஒரு மரத்தை போட்டு அடுத்த நாள் காலையில பார்த்தா பாதி மரம் இருக்காது. கரையான் என்ன பண்ணிட்டுக்கோம்? அப்படிப்பட்டது. நான் சொந்தமா எதுவும் சொல்லல. ஓகே, 9ஆம் வசனத்துல விபச்சாரக்காரரோடு கலந்திருக்க கூடாது என்று நிருபத்தில் உங்களுக்கு எழுதினேன். ஆனாலும் இவ்வுலகத்தில் உள்ள உபச்சாரக்காரர், பொருளாசைக்காரர், கொள்ளைக்காரர், விக்கிரக ஆராதனைக்காரர் இவரோடு எவ்வளவும் கலந்திருக்க கூடாது என்று நான் எழுதவில்லை. அப்படியானால் நீங்கள் உலகத்தை விட்டு நீங்கி போக வேண்டியதா இருக்குமே. நான் உங்களுக்கு எழுதினது என்னவென்றால் சகோதரன் எனப்பட்ட உபச்சாரக்காரனையாவது, பொருளாசைக்காரனையாவது, விக்கிரக ஆராதனைக்காரன், உதாசீனாவது, வெறியனாவது, கொள்ளைக்காரனையாவது இருந்தால் அவனோடு கலந்திருக்க கூடாது. அப்படிப்பட்டவனோடு கூட புசிக்கவும் கூடாது. புறம்பே இருக்கிறவர்களை குறித்து தீர்ப்பு செய்கிறது ஏன் காரியமா? உள்ளே இருக்கிறவர்களை குறித்து அல்லவோ நீங்கள் தீர்ப்பு செய்கிறீர்கள். புறம்பே இருக்கிறவர்களை குறித்து தேவனே தீர்ப்பு செய்வார். ஆகையால் அந்த பொல்லாதவனை உங்களை விட்டு தள்ளி போடுங்கள். புரியுதா? சபைக்குள்ள ஒருவன் விபச்சாரக்காரனாயிருந்தால் அவனோட உறவு வச்சுக்காதீங்கன்றது நான் சொல்றேன். அதோடு கூட ஒரு லிஸ்டையே சேர்த்துக்கிட்டார். பொருளாசைக்காரன், பொய்யன் இல்ல, விக்கிரக ஆராதனைக்காரன், இவங்களோடு கலந்து இருக்க கூடாதுன்னு நான் சொல்றேன்னு என்ன அர்த்தம்னா, இப்ப கடை தெருவுக்கு போறீங்க, காய்கறி மார்க்கெட்டுக்கு போறீங்க. காய்கறி மார்க்கெட்ல காய்கறி விற்கிறவன் பொருளாசைக்காரனா இருப்பான். கீழே அந்த பட்டுக்கு கீழே என்ன ஆகுது? ஈயங்குது, அதை எடுத்துட்டு இருப்பான். அல்லது இதுக்கு மேக்னெட் வச்சுட்டு இருப்பான். அவன் யாரு? பொருளாசைக்காரன். அவன் கூட சம்பந்தம் கலவாம இருக்குன்னு சொல்ல எனக்கு அதிகாரம் இல்லை. அவன் வெளி உலகத்துல இருக்கிறான். அவன் அப்படித்தான் இருக்கிறான். நான் சொல்றது அவனை பத்தி இல்ல. உன் பக்கத்துல உட்காந்துக்கிறான் அவன், உன் தட்டுல சாப்பிட்டுக்கிறான் அவன். இங்க வந்து அல்லா சோத்துறான்ட்டு அங்க போய் செய்யத்தகாதவர்களை செஞ்சுக்கிறானே அவன். அவனோடு என்ன பண்ணாதீங்க, சம்பந்தம் வைக்காதீங்க, அவங்களோட சேர்ந்து இருக்காதீங்க. வெளியில இருக்கிறவங்களுக்கு தீர்ப்பு சொல்ல எனக்கு அதிகாரம் இல்லை. உள்ள இருக்கிறவன், உள்ள வந்துட்டு கிறிஸ்துவை கர்த்தர் என்று அறிக்கை பண்ணிட்டு இப்போ பொருளாசையிலும் விபச்சாரத்திலும் ஈடுபட்டால் அது தவறு என்று பவுல் சொல்லுகிறார். 6ஆம் அதிகாரத்துக்கு வரும் பொழுது, உங்களில் ஒருவனுக்கு வேறொருவனோடு வழக்குண்டானால் வழக்காடும்படி அவன் பரிசுத்தவான்களிடத்தில் போகாமல் அநீதிகாரிடத்தில் போக துணிகிறது என்ன? பரிசுத்தவான்கள் உலகத்தை நியாயம் தீர்ப்பார்கள் என்று அறியீர்களா? உலகம் உங்களால் நியாயம் தீர்க்கப்படுவதா? உலகத்துக்கே நீங்க நியாயம் தீர்க்க போகிறபடியால் அற்ப வழக்குகளை தீர்க்க நீங்கள் அபாத்திரரா? அற்ப வழக்குகளை தீர்ப்ப அந்நியரிடத்தில் அபாத்திரிடத்துல போகிறது என்ன?
தேவதூதர்களையும் தேவதூதர்களையும் நியாயம் தீர்ப்போம் என்று அறியீர்கள். நியாயம் தீர்ப்போம் என்று அறியீர்களா? அப்படி இருக்க இந்த ஜீவனுக்கு ஏற்றவைகளை நீங்கள் ஜீவனுக்கு ஏற்றவைகளை நீங்கள் தீர்த்து கொள்ளக்கூடாது இருக்கிறது எப்படி? தீர்த்துக் கொள்ளாது இருப்பது எப்படி? கோர்ட்டுக்கு போறது குறித்து. நெக்ஸ்ட் இதுல தான் இந்த தலைப்பு எதுல தான் வருது? செக்ஷுவல் இம்மொராலிட்டி, பால் உறவுல இருக்கிற அதுல தான் வருது. இது ஒரு பாயிண்டா எக்ஸ்ட்ரா சொல்றாரு. கோர்ட்டுக்கு உங்க 2 பேருக்குள்ள சண்டை வருது, தீர்த்துக்கிறதுக்கு யார்கிட்ட போறீங்க? புறஜாதியான் கிட்ட போறீங்க, அந்நியர்கிட்ட போறீங்க. ஒரு ஒரு ரகசியம் சொல்லிட்டா, இன்னைக்கு பாஸ்டருங்க ரகசியங்கள்லாம் யார்கிட்ட மாட்டின்னுக்குத? போலீஸ் கிட்ட மாட்டின், புறஜாதியார்கிட்ட மாட்டி. ஒரு போன் பண்றான், யோ அன்பு போலீஸ் பாஸ்டருக்கு, நாங்க ஐயா சாமி ஐயா ஆச்சு ஆச்சு சாயந்தரம் 5 மணிக்கெல்லாம் உங்களை மீட் பண்ணிடுறேன். பயந்து நடுங்கின்னு. ஏன் ஏன் நம்ம ரகசியம் அவங்கிட்ட மாட்டின்னுக்குது. ஏன் அந்த நேர்மையற்ற வாழ்க்கை? லிவ் டிரான்ஸ்பரண்ட் லைஃப். சட்டப்படி டிரான்ஸ்பரண்டா வழக்கத்துக்கு போய் கண்ணுக்கு எழுத வேண்டிய அவசியம் இல்லை. சர்ச்சத்துல கூட எவ்வளோனா வருமானம் வரட்டும், அதுவே தனி பாடம். பிப்ளிக்கல் எக்கனாமிக்ஸ் நான் நடத்தல இல்லையா? இல்லையா? அப்போ நெக்ஸ்ட் மாசம் அதோட முடியலாம். போய் கணக்கு எழுத வேண்டிய அவசியம் இல்லை. எப்படின்னு கேளுங்களேன். நான் 1989லயே டிகிரி முடிச்சேன். அப்போ நான் ஊழியத்துக்கு வராம ஒரு வேலைக்கு போயிருந்தேன்னு நினைச்சுக்கோங்களேன். ஒரு பேங்க்ல வேலைக்கு போயிருந்தேன், அல்லது ஒரு இன்சூரன்ஸ் கம்பெனில வேலைக்கு போயிருந்தேன். இன்னைக்கு நான் 1 லட்சம் ரூபாய் சம்பளத்துல இருப்பேன்னா, குறைஞ்சபட்சம் தரித்திரபட்சம் எவ்வளவு சம்பளத்துல இருப்பேன்? 1 லட்சம் ரூபாய் சம்பளத்துல. இப்போ என் சர்ச்சில் 2 லட்சம் ரூபாய் வருது காணிக்க வச்சுக்கலாமே மாசத்துக்கு. அப்போ 1 லட்சம் ரூபாய் எனக்கு சம்பளமா கொடுங்கன்னு கேட்கிற உரிமை எனக்கு இருக்கிறது. அத சர்ச் கமிட்டிக்கு தெரியாம, யாருக்கும் தெரியாம காணிக்க மூட்டை கட்டி பொண்டாட்டி கிட்ட குத்து என்ன வைக்க வேண்டிய அவசியம் இல்லை. எவன்னா உட்கார்ன்றதுக்கு சர்ச் கமிட்டி, சர்ச் நான் ஃபவுண்டர், என் குடும்பத்தை நடத்த எனக்கு 1 லட்சம் ரூபாய் தேவை. 1 லட்சத்தை எண்ணி வச்சிருக்கணும், மிச்சத்துல சர்ச் நடத்திக்கணும். ஃப்ராடு பண்ண வேண்டிய சட்டப்படி அது உன்னுடைய உரிமை, சட்டப்படி. ஆனா வருமானம் எவ்வளவு வருதுன்னு தெரியணும். வருமானத்துக்கு ஏத்த சம்பளத்தை எடுத்துக்கணும். வர்றது 20,000 50,000 சம்பளம் கொடுன்னு கேட்க கூடாது. சபையின் தேவைகளுக்கும் ஒதுக்கி வைக்கணும். அப்போ எப்ப தப்பு நடக்குதுன்னா, நம்மளுக்கு என்ன வருமானம் வருதுன்னு விசுவாசிகள் தெரியக்கூடாது. தெரிஞ்சா கொடுக்க மாட்டாங்க. தப்பான அண்டர்ஸ்டாண்டிங் இது, ராங் அண்டர்ஸ்டாண்டிங் இது, தவறான புரிதல். பாஸ்டருக்கு இவ்வளவு இருக்குதுன்னா யார் கொடுப்பாங்க? இப்ப எனக்கு இருக்கிறது மறைக்க முடியுமா? சொல்லுங்க. இப்ப எனக்கு இருக்கிறது நான் மறைக்க முடியுமா? மறைக்க முடியாது. இப்போ 1க்கு 2 கார் இருக்குது, இன்னொரு கார்ல போறேன், காசே இல்லைன்னு சொன்ன அவன் நம்புவான்? சொல்லுங்க, யார் நம்புவாங்க? யாரும் நம்ப மாட்டாங்க. இப்ப விசுவாசிகளுக்கு ஆமா, பாஸ்டர் கத்தர் பாஸ்டர் என்ன பண்ணிக்கிறாரு? ஆசீர்வதிச்சுக்கிறார், முடிஞ்சிச்சு. நம்ம அவங்கள தேவைகள் இருக்கிற போது நம்ம அவங்களுக்கு என்ன செய்யணும்? உதவி செய்யணும். உன்னுடைய ஆசீர்வாதத்திற்கு யாரும் தடை போட முடியாது, யாரும் எல்லை குறிக்க முடியாது. ஏன் பிளஸிங்க்கு எனக்கு சுத்தி யாரும் எல்லை குறிக்க முடியாது. ஆபிரகாம் பாஸ்டர் எனக்கு எவ்வளவு ஃப்ரெண்டா இருந்தாலும் சரி, என்ன ஆசீர்வாதத்திற்கு அவரு என்ன குறிக்க முடியாது, லிமிட் போட முடியும். நான் அவருக்கு போட முடியாது. நம்ம இது தவறான புரிதல். நம்மளுக்கு என்ன வருமானம் வருதுன்னு விசுவாசிக்கு தெரிஞ்சுட்டா கொடுக்க மாட்டாங்களே. ஒண்ணு சொல்லட்டுமா? விசுவாசிங்களால நீ போயிச்சுன்னு இல்லை, நீ போயிச்சுங்கிறது கர்த்தரால. கர்த்தரை வைக்க வேண்டிய இடத்துல தசமபாகம் கொடுக்கிற விசுவாசி கூட வைக்க கூடாது. இது இன்னொரு பெரிய அண்டர்ஸ்டாண்டிங் ஐயா, ஒரு பெரிய பாடம். ஒருத்தங்க நிறைய காணிக்கை கொடுக்குறாங்கன்னு அவங்களை தூக்கி பாஸ்ட் பக்கத்துல சேர் போட்டு அங்க உட்கார வச்சிடக்கூடாது. அவன் இருக்கிற இடத்துல இருக்கட்டும்.
எந்த தனிப்பட்ட மேன்மையும் என்ன பண்ணக்கூடாது, வழி வகுத்து அவங்களுக்கு கொடுக்கும். அப்ப எப்படித்தானா கர்த்தர் பார்த்துக்குவார். நம்மள ஊழியத்துக்கு அழைச்சவர் யாரு? கர்த்தர். அவர் பார்த்துக்குவார். எந்த மனிதனையும் தூக்கி பிடிக்க வேண்டிய அவசியம் நம்மளுக்கு இல்லை. இப்ப நன்றி கெட்டவர்களாய் நடந்து கொள்வதா? அவங்க யாருக்கு கொடுக்குறாங்க சொல்லுங்க? தசம்பாகம் யாருக்கு கொடுக்குறாங்க? கர்த்தருக்கு கொடுக்குறாங்க, உனக்கு இல்ல. நீ அதுல முழுசா அனுபவிச்சாலும் அவங்க கொடுக்கறது யாருக்கு? கர்த்தருக்கு. இது ஒரு பெரிய லாஜிக். இதை புரிஞ்சுக்காம தான் நிறைய பேர் நம்ம மாட்டிக்கிறோம், ஃப்ராடு பண்ணி மாட்டிக்கிறோம். அவசியம் இல்லை பொய் கணக்கு எழுத வேண்டிய அவசியம் இல்லை. பி டிரான்ஸ்பரண்டா இருக்கும், வெளியரங்கமா இருக்கும். இந்த ஒளிவு மறைவெல்லாம் ஒண்ணும் இல்லை. இப்ப நம்ம 4 பேர் உட்காந்து பேசினுப்போம். இங்கனால எங்கன்னா யாருன்னா வந்து, ஐயா உங்ககிட்ட இதை பேசணும் சொல்லுங்க. நானு இல்ல தனியா பேசணும். தனியா பேசுறதுக்கு ஒண்ணும் இல்லை. சொல்றத இங்கே சொல்லுங்க. ஒண்ணு இங்க ஒழிக்கிறதுக்கு மறைக்கிறதுக்கு எதுவுமே இல்லை. எதுவும் இருந்தாலும் இங்கே சொல்லுங்க. சரி, அப்படியே எனக்குள்ள ஒண்ணும் இல்லை மறைக்கிறதுக்கு, உனக்கு இல்ல இருந்தா சொல்லு, தனியா போய் பேசலாம். வெளியரங்கமா இருக்கும். எதையும் ஒளிவு மறைவோட எதையும் செய்ய வேண்டாம். கோர்ட்டுக்கு போவாதீங்க, புறஜாதியாரை வச்சு நியாயம் தீர்க்க போவாதீங்க. கவுன்சிலர் வந்து புத்தி சொல்லக்கூடாது, எம்எல்ஏ வந்து பஞ்சாயத்து பண்ணக்கூடாது, எம்பி வந்து பஞ்சாயத்து பண்ணக்கூடாது. நீ அவங்களுக்கு பஞ்சாயத்து பண்ணணும். அந்த நிலைமையில ஆண்டவர் ஒண்ணு என்ன பண்ணுவாரு, வைக்கிறார். அப்ப கோர்ட்டுக்கு போக கூடாது. 10ஆம் வசனம் முடிச்சிடறேன் 2 நிமிஷத்துல. திருடரும் பொருளாசைக்காரரும் பெரியரும் உதாசீனரும் கொள்ளைக்காரரும் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்தரிப்பதில்லை. ஒரு முக்கியமான ஒரு வசனம், அதை சொல்லி நிறைவு செய்கிறேன். 12ஆம் வசனம். எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு, ஆகிலும் எல்லாம் தகுதியாய் இராது. எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு, ஆகிலும் நான் ஒன்றிற்கும் அடிமைப்பட மாட்டேன். இதை மட்டும் சொல்லி இந்த கிளாஸ் நிறைவு செய்யறேன். நாம இப்போ பவுலே சொல்றாரு, உன் வயிற்றுல பிரச்சனை இருக்குதுப்பா, அதனால கொஞ்சம் என்ன தண்ணிக்கு பதிலா திராட்சை ரசம் குடிச்சுக்கோன்ட்டாரு. சொன்னாரா? இப்ப நான் வந்து அங்கிருந்து வரேன், கேஜிஎஃப்ல இருந்து வரேன், எத்தனை டாஸ்மாக்க தாண்டி வரேன், எத்தனை பார் ஹைவே பாருங்கெல்லாம் தாண்டி வரேன். இப்ப கிளாஸ் கூட முடிஞ்சிட்ட பிறகு போற இடத்துல ஓரம் கட்டிட்டு ஒரு 90 ஆச்சா என்ன ஆயிடும்? சரி, ஒரு திராட்சை ரசமே குடிக்கிறேன்னு வச்சுங்களேன், என்ன பெரிய தப்பா? உலகத்துல யார் குடிக்கல? தமிழ்நாடே குடிக்குது இல்ல? நான் குடிச்சா என்ன ஆயிடும்? ஒண்ணாவது. ஆமாவா? சரி, எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு என்ன உண்டு? அதிகாரம் உண்டு. ஆனா எல்லாம் எனக்கு தகுதி பத்தாது. குடிச்சா ஒன்னும் தப்பில்ல, ஆனா அது எனக்கு என்ன பத்தாது? தகுதி பத்தாது. பவுலுக்கு மனைவி இல்லை. ஒரு ஜெனரலா எப்படி சொல்றாரு பத்தியா? எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு என்ன உண்டு? இப்போ மனைவி ஒருத்தி இருந்தா தான் அவளை வச்சுக்கிட்டு இன்னொருத்தியோட விபச்சாரம் செஞ்சா அது விபச்சாரம். மனைவி இல்லைன்றப்போ அந்த விவாக கட்டுப்பாடுல இருந்து இவருக்கு என்ன இருக்குது? விலக்குக்குது இல்ல? அப்ப நான் என்ன பண்ணலாம்? ஆனா எனக்கு அது என்ன பத்தாது? தகுதி பத்தாது. புரியுதா? பவுல் என்ன சொல்லி முடிக்கிறார் புரியுதா? எனக்கு அது அடுத்து எதுக்கும் நான் என்ன ஆக மாட்டேன், அடியாம. அதாவது போட்டாச்சாத்தான் தூக்கம் வருதுன்ற நிலைமைக்கு போக மாட்டேன். எதுக்குமே நான் அடிமையா போக மாட்டேன். ஆகவே இவைகளை விட்டு விலகி இருங்க. ரொம்ப நிறைய இதை பத்தி நான் பேச விரும்பல. கண்டிப்பா கேஜிஎஃப் மீட்டிங்ல பேசுவேன். ஆனா இங்க போதும், இங்க ஸ்டாப் பண்ணிக்கலாம். ஓகே, பிரேக், டீ பிரேக் எடுத்து